ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நாமத்தினாலே இந்த மாலையிலே உங்களோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். குறிப்பாக இந்த அருமையான ஏலிம் மகிமையான எழுப்புதலின் தேவாலயத்திலே வந்து உங்களோடு கூட ஆண்டவரை ஆராதிக்க, ஆணுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற இன்னொரு தருணத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் அதிகமாக நேசிக்கின்ற, நான் அதிகமாக மதிக்கின்ற அவைக்குரிய அண்ணன் அன்பு சகோதரர் சாம் ஜெபதுரை அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான வாசகர்கள் அவருடைய புத்தகத்தின் மூலமாக ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார்கள். அவர்களிலே நானும் ஒருவனாக எங்கள் குடும்பத்தின், என்னுடைய மனைவி, என்னுடைய குடும்பத்தின் மக்களும் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறோம். அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். பாஸ்டர் ஸ்டான்லி மணி அவர்கள் நன்றி சொல்லுகிறேன். அடிக்கடி என்னை ரிமைண்ட் பண்ணி கொண்டே இருந்தார். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கிறிஸ்மஸ் மாதத்தில் வந்திருக்கிறோம். மகிழ்ச்சியின் மாதம் என்று பெயர். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஸோ கிறிஸ்மஸ் இஸ் அ சீசன் ஆஃப் ஜாய். மகிழ்ச்சியான காரியம். என்ன மிகப்பெரிய மகிழ்ச்சி! வெறும் கொண்டாட்டம் அல்ல. தேவாதி தேவன் நம்மை தேடி வந்து விட்டார். தேவாதி தேவன் நம் ஒவ்வொருவரையும் தேடி நம்மோடு இருப்பதற்காக, இம்மானுவேலாக தேவன் நம்மோடு இருக்கிற வார்த்தையின்படி அவர் நம்மோடு கூட இருக்கும்படி வந்து விட்டார். காணக்கூடாத இறைவன், God unapproachable became approachable. அவரை நாம் தொட முடியும், அவரோடு கூட பேச முடியும். அவர் நம்மை நேசிக்க இறங்கி வந்திருக்கிறார். பல வருஷங்களுக்கு முன்பாக ரோம் நகரிலே ஒரு மாபெரும் கட்டிடம் காணப்பட்டது, ஒரு தேவாலயம். தேவாலயத்திற்கு மேலே பெரிய டூம், ஹை டூம் இருந்துச்சான். அந்த டூமில் ஒரு சித்திரக்காரன் ஒரு அழகான சித்திரத்தை வரைந்து வைத்திருந்தான். அந்த ஓவியத்தை பார்ப்பதற்காக உலகம் முழுவதும் மக்கள் திரண்டு வந்தார்கள். நிறைய டூரிஸ்ட் வந்தாங்க. ஆனால் அந்த ஓவியமானது எங்கேயோ தூரத்தில் இருந்தது, மேலே எங்கேயோ இருந்தது. எனவே உற்சாகமாக வந்தார்கள் வருகிறவர்கள் எல்லாரும். அந்த ஓவியத்தை பார்த்துவிட்டு திரும்பி செல்லும் போது வலியோடு சென்றார்கள். கழுத்தை பிடிச்சிட்டே போனாங்களாம், கழுத்து வலியோடு போனார்கள். ஏன்னா அவ்வளோ மேலே உயரத்தில் இருந்தது. அதை அவர்களாலே சரியாக பார்க்க முடியவில்லை. எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, முடியவில்லை. வந்த எதிர்பார்ப்போடு வந்தவர்கள் வேதனையோடு திரும்பி போனார்கள். இதை இந்த ஓவியன் பார்த்தான். இதற்கு ஏதாவது வழி செய்ய வேண்டும் என்று சொல்லி நேராக அந்த ஓவியத்திற்கு நேர் கீழாக ஒரு கண்ணாடியை பதித்து வைத்து, ஒரு மிரர் இல்லையா, மிரரை பதித்து வைத்து விட்டு, முகமார்க்கும் கண்ணாடியை பதித்து வைத்து விட்டு அங்கே ஒரு வாசகம் போட்டானா. என்ன வாசகம்? இனிமேல் நீங்கள்லாம் எங்கேயோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, மேலே எங்கேயோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இங்கே பார்த்தா போதும், அதே காரியம்தான் இங்கும் இருக்கிறதுன்னு சொல்லி அது வாசகத்தில் எழுதி வைத்தானாம். 2000 வருஷங்களுக்கு முன்பாக காணக்கூடாத இறைவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஹல்லேலூயா! ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனும் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையாலும் சத்தியத்தால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினு சொல்லி யோவான் சொல்வது போல அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட மகிழ்ச்சி மாதத்தில் வந்திருக்கிறோம். இந்த மாதத்திலே நாம் அறிவிப்பது மட்டுமல்ல, நாம் அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அறியாத மக்களுக்கும் அவரை பற்றி அறிவிக்க வேண்டும். இதை அறியாத மக்கள், அனுபவியாத மக்களுக்கும் நாம் அதை அறிவிக்க வேண்டும். அதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொள்வோம். அநேக ஆத்துமாக்களை கிறிஸ்துக்குன்னு ஆதாயப்படுத்துவோம். இதுக்கு மாலை தேவன் நம்மோடு கூட பேசும்படி ஒரு நிமிஷம் கண்களை மூடி அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே தொடர்ந்து எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆராதனை வேளையில் எங்களோடு இடைப்பட்டீர் சுவாமி. எல்லாரும் ஒரு நிமிஷம் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் எல்லாருமாக. ஆண்டவரே எங்களோடு கூட பேசும். இப்பொழுதும் சாம் ஜெபதுரை அண்ணன் மூலமாக சொன்ன வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். தொடர்ந்து அவருடைய வார்த்தை மூலமாக பேசும்படி, அவர் விரும்புகிற வாழ்க்கையை நாம் வாழ்வதற்காக நம்மை ஒப்புக் கொடுக்கும்படி வந்திருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். Every one of you, you are so precious in the sight of God. Every brother, every sister, every mother, every father, every young girl, every young boy, every small child, you are so precious. நீங்கள் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். இந்த மாலையில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை மூலமா என்னோடு கூட பேசும் ஆண்டவரே. எந்தெந்த பகுதியெல்லாம் நீர் என்னை தொட வேண்டுமோ அந்த பகுதிக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி ஆரம்பத்திலேயே ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் வாயத்திலிருந்து ஆண்டவரை சோதரிப்போம், கரங்களை தட்டி ஆண்டவரை சோதரிப்போம், நன்றி செலுத்தி ஆண்டவரை சோதரிப்போம். அவருடைய மகிமையின் பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் இறங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். மனிதனின் சத்தத்தை நாம் கேட்க வரவில்லை, மனிதனுடைய ஞானத்துக்காக வரவில்லை. ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி, அவர் விரும்புகிற காரியம், அவர் விரும்புகிற வாழ்க்கை நம்மிலே காணப்படும்படி நம்மை ஒப்புக் கொடுப்போம் எல்லாருமாக. ஆண்டவர் என்னோடு கூட பேசும் கேட்போம். கர்த்தர் நம்மோடு இடைபடுவார். ஹல்லேலூயா! துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும்
கும் சக்திகள் பல உண்டே, துணை வேண்டும் தகப்பனே உலகிலே. என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே, என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதி ஆரோபியே. இவ்வேளையில் ஆடி யார் நெஞ்சம் வாரீரோ, ஆரோபியே. இவ்வேளையில் ஆடி யார் நெஞ்சம் வாரீரோ. அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறீர் சுவாமி. எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற ஆண்டவரே, நீர் எங்களை தகுதிப்படுத்தும். உம்முடைய வார்த்தைக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும். உம்முடைய பார்வையில் இவர்கள் ஒவ்வொருவரும் விலையேற பெற்றவர், ஒவ்வொருவரையும் சுத்திகரியும். எங்களோடு கூட பேசும், நாமத்தை மையப்படுத்தும். எங்கள் தேவையெல்லாம் சந்தியும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை சோதரிப்போமா? எல்லாருமாக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் இந்த கூட்டங்களை அன்பு அண்ணன் சொன்னது போல விசேஷமாக நமக்கென்று அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். புதிய ஆண்டுக்குள் நாம் நுழையும் முன்பாக நாம் இந்த ஸ்லைடிலே பார்த்தது போல சுத்திகரிப்பிற்கும் பரிசுத்தத்திற்கும் எழுப்புதலுக்கும் கொண்டு செல்லும்படியான நாட்களாக நாட்டில் இருக்கிறது. அதற்காகத்தான் தேவன் நம்மை ஒரு கூட்டமாக அழைத்து வந்திருக்கிறார். புதிய ஆண்டிற்குள்ளே பிரவேசிக்கும் முன் பல ஆயத்தங்களை செய்கிறோம். அதில் ஒரு முக்கியமான ஆயத்தம் நம்மை ஆயத்தப்படுத்துவது, நம்மை ஒப்பு கொடுப்பது. 100% ஆண்டவுக்கு நம்மை ஒப்பு கொடுப்பது. அதைத்தான் இன்றைக்கு மாலை கூட பரிசுத்தம் என்கிற தலைப்பில் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதமான சொன்ன காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து உங்களோடு சேர்ந்து ஜெபிக்கும்படி நான் விரும்புகிறேன். வேதம் முழுவதும் பார்க்கிற சத்தியம், அடிக்கடி வருகின்ற வார்த்தை. ஒரு வேத பண்டிதர் சொல்லுகிறார், சுமார் 4000 முறை பரிசுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் வருகிறதா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிளாஸில் ஒரு டீச்சர் அல்லது ஸ்டாஃப், ஒரு லெக்சரர் ஒரு காரியத்தை திருப்பி அடிக்கடி சொன்னால் என்ன அர்த்தம்? அது வரைக்கும் தூங்கியிருந்த கூட உட்காந்துருவாங்க, எழுந்து உட்காந்துருவாங்க. ஏன்? அது ரொம்ப முக்கியமானது, எக்ஸாமில் கட்டாயம் வரும்னு சொல்லிட்டு அலர்ட் ஆகிடுவாங்க. தேவனுடைய வார்த்தை முழுவதும், வேதம் முழுவதும் பார்க்கிற சத்தியம் பரிசுத்தம். எல்லாம் சொல்லுங்க, என்ன வார்த்தை? சத்தமாக சொல்லுங்கள், பரிசுத்தம். 4000 முறைக்கு மேலமாக பல அர்த்தங்களிலே இந்த வார்த்தைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. வேதத்தின் முதல் புத்தகமாகிய ஆதியாகமத்திலிருந்து, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அதை வாசிக்கிறோம். தேவன் எல்லாம் சிருஷ்டித்த பிறகு 7ஆம் நாளை அதை பரிசுத்தப்படுத்தினார், அதை ஆசீர்வதித்தார் சொல்லி ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். கடைசி புத்தகம் என்ன? வேதத்தின் கடைசி புத்தகம் என்ன? வெளிப்படுத்த விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதிலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆதி ஆகமத்திலும் சரி, கடைசி புத்தகமாக வெளிப்படுத்த வரைக்குமாக தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து நாம் மீண்டுமாக நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாலை நேரத்திலே ஆண்டவர் நம்மை ஒரு விசேஷ நோக்கத்தோடு இங்கு அழைத்து வந்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நிச்சயமாக நிறைவேற்றி இங்கிருந்து நம்மை அனுப்ப போய் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்ய போகிறார். தேவன் நம்மை நம்பி இந்த சுவிசேஷத்தை நம்ம கையிலே கொடுத்திருக்கிறார். நாம் அதற்கு பாத்திரமாக நடந்து கொள்ள வேண்டும். அடிக்கடி எனக்கு உதாரணம் ஞாபகத்தில் வருகிறது. நமக்கு எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு ஸ்வீட், உங்களுக்கு பிடிக்குமோ தெரியல, எனக்கு ரொம்ப பிடித்தமான காரியம் அல்வா. அதுவும் குறிப்பாக திருநெல்வேலி அல்வா என்று சொன்னால் அதுக்கு விசேஷமாக இருக்கிறது. அதற்காகவே பல முறை அங்கே செல்வது வழக்கம். ஒவ்வொரு முறை ஊருக்கு போகும்போது பெற்றுக்கொள்ள வழக்கம். இப்போ இங்கேயே கிடைக்குது. திருநெல்வேலி அல்வாக்களே ரொம்ப நன்றாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாரும் அதை விரும்புவோம், திருநெல்வேலி அல்வா. அதே சமயத்திலே ஒரு குஷ்டரோகி கையிலே சீல் வடிந்து கொண்டு, கைகளிலே அப்படிப்பட்ட சீடலோடு கூட, காயங்களோடு, குஷ்டரோகத்தின் காரியங்களோடு கூட கையிலே அல்வாவை வைத்து கொண்டு, திருநெல்வேலி அல்வாவை கையிலே வைத்து கொண்டு, அல்வா வேண்டுமா இல்லையா, கடையில் போனால் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்காது, நான் உங்களுக்கு 80% டிஸ்கவுண்ட் தரேன் இல்லையா, 80% டிஸ்கவுண்ட் தரேன், வாங்கி கொள்ளுங்க சொன்னால் எத்தனை பேர் வாங்குவீங்களா? வாங்க மாட்டோம். ஏன் வாங்க மாட்டோம்? அல்வாவில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா? இல்லை. திருநெல்வேலி அல்வாவில் பிரச்சனை இருக்குதா? இல்லை. அதே இன்கிரீடியன்ஸ் தான், அதே காரியங்கள் தான்.
அல்வாவில் பிரச்சனை இல்லை, அல்வாவை கையில் வைத்திருக்க மனிதனின் தான் பிரச்சனை. ஹல்லேலூயா. இந்த அல்வாவிலே எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஹல்லேலூயா. தேனிலும் இனிமையான வேதம், மதுரமான சத்தியம், சுவிசேஷத்திலே எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த நற்செய்தியில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதில் ஒரு குறையும் இல்லை. ஆனால் இந்த சுவிசேஷத்தை யார் கையிலே வைத்திருப்பது, இதை அறிவிப்பது யார்? குஷ்டரோகியின் கையில் இருக்க அல்வாவை மக்கள் விரும்பாதது போல, ஏற்றுக்கொள்ளாது போல இன்றைக்கு ஏன் மக்கள் சுவிசேஷத்தை புறக்கணிக்கிறார்கள்? ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்? ஒரு காரணம், அதை சுமப்பவனுடைய வாழ்க்கை, அதை சுமப்பவனுடைய உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை. இன்றைக்கு மாலைவில் ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே மகளே, என்கிட்ட எந்த குறையும் கிடையாது இல்லையா, என்கிட்ட எந்த குறையுமே கிடையாது, அப்பொழுக்கற்றவன். ஆனால் நீ சுமந்து செல்கிறாயே, நீ எப்படிப்பட்ட பாத்திரமாக இருக்கிறாய், நீ எப்படிப்பட்ட நபராக எப்படிப்பட்டவராக இருக்க சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு மாலையிலே நம்மோடு கூட பேசுகிறார். சரி, குறிப்பாக இன்றைக்கு மாலை நேரத்தில் சில காரியத்தை சிந்திக்க போகிறோம். முதலாவதாக, நாம் ஏன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும்? Why we need to live a holy life? நாம் ஏன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும்? Why we need to live a holy life? பரிசுத்தத்திற்கு அர்த்தமில்லாமல் போய்கொண்டிருக்க உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவற்றின் மத்தியிலே நாம் ஏன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும்? Why we need to live a holy life? சில காரணங்கள். முதலாவதாக, பரிசுத்தம் என்பது தேவனுடைய தன்மை. எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்தம் என்பது தேவனுடைய தன்மை. Holiness is the character of God. Holiness is the character of God. பரிசுத்தம் என்பது தேவனுடைய தன்மை என்று பார்க்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். லேவியராகமம் 19:2 வாசிக்க கேட்போம். நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர். I am the Lord of you, I am your God, I am holy. உங்கள் தேவனும் உங்கள் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர். திரியேக தேவனுடைய தன்மை பரிசுத்தமான தன்மை. நம்முடைய தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். வேதம் முழுதும் பார்க்கும் சத்தியம் அதுதான். அண்ணன் கூட அதை சொன்னார்கள். லேவியராகமத்தின் புத்தகத்திற்கு வேறு பெயர் கொடுக்க வேண்டும் சொன்னால் பரிசுத்த தேவனும் பரிசுத்த மக்களுடைய புத்தகம் என்று சொன்னார். இது உண்மையான காரியம். வேதம் முழுவதும் அதை பார்க்கிறோம். ஆண்டவரின் தன்மை பரிசுத்த தன்மை. யாத்திராகமம் 15:11 வாசிக்கிறோம். யாத்திராகமம் 15:11 பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் என்று அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். ஏசாயா 57:15 பார்க்கிறோம். ஏசாயா 57:10 சொல்லுகிறது, பரிசுத்தம் என்கிற நாமம் உள்ளவர். பரிசுத்தம் என்கிற நாமம் உள்ளவர். ஏசாயா அடிக்கடி பயன்படுத்தும் பதம் இஸ்ரவேலின் பரிசுத்தர், ஹோலி ஒன் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரவேலின் பரிசுத்தர். தேவனுடைய தன்மை. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனுடைய குணம் என்ன? பரிசுத்தம். பரிசுத்தம் என்கிற நாமம் உள்ளவர் என்று அவரை பற்றி வாசிக்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய தன்மை மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து நம்மை தேடி உலகத்தில் வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவரை பற்றி என்ன? லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35 வாசிக்கிறோம். லூக்கா 1:35 மரியாளுக்கு தேவதூதன் தோன்றி இயேசுவின் பிறப்பை பற்றி சொல்லும் போது அவன் பயன்படுத்துகிற வார்த்தை பாருங்கள், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்னப்படும். உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. இயேசுவின் வாழ்க்கை முழுவதும் இயேசு பரிசுத்தராக காணப்பட்டார். வாழ்நாள் முழுவதும் அப்படியே வாழ்ந்தார். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 7:26, ஹீப்ரூ 7:26 பரிசுத்தரும் குற்றமற்றவருமாகிய பிரதான ஆசாரியர். பரிசுத்தரும் குற்றமற்றவருமாகிய பிரதான ஆசாரியர் வசனங்களை குறித்து வைத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவிடம் இந்த பரிசுத்த தன்மை காணப்படுகிறது. பிதாவாகிய தேவனிடம் மட்டுமல்ல, குமாரனாய் கிறிஸ்துவிடம் இந்த பரிசுத்த தன்மை முழுமையாய் காணப்படுகிறது. ஆவியானவரை குறித்து என்ன? ஆவியானவரை குறித்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயரே என்ன பெயர்? பரிசுத்த ஆவியானவர். ஒரு ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட். புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட சத்தியம் மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டிலும் பல இடங்களில் வாசிக்கிறோம். சங்கீதம் 51:11 தாவீது ஜெபிக்கிறான், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான்.
பரிசுத்த ஆவியானவர். திரியேக தேவன் பரிசுத்தர் என்று வாசிக்கிறோம். அதனால்தான் ஏசாயா தேவனுடைய ஆலயத்திற்குள் அவன் சென்றபோது, ஊசியா ராஜா மரணம் அடைந்த போது வேதனையோடு அவன் ஆலயத்துக்கு சென்றான். அவருடைய நம்பிக்கையெல்லாம் போய்விட்டது. இதுவரைக்கும் மற்றவர்களை பார்த்து குறை சொன்ன ஏசாயா, இவர்களுக்கு ஐயோ அவர்களுக்கு ஐயோ சொன்ன ஏசாயா, தேவனுடைய ஆலயத்திற்கு போனவன் அவன் கண்ட காட்சி, உயர உன்னதமான சிங்காசனத்திலே ஆண்டவர் வீற்றிருக்க காண்கிறான். கண்டபோது அவன் கேட்ட சத்தியம் என்ன? அவன் காதுகளை ஒலித்த சத்தம் என்ன? கேருபீன்களும் சேராபீன்களுமாக. ஏசாயா 6:3 வாசிக்கிறோம், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கூப்பிடு சத்தத்தை அவன் கேட்டான். பரிசுத்தர், யெகோவாகிய தேவனே, பிதாவாகிய தேவனே நீர் பரிசுத்தர். பரிசுத்தர், குமாரனாகிய தேவனே, குமாரனா இயேசு கிறிஸ்துவே பரிசுத்தர். பரிசுத்தர், பரிசுத்த ஆவியாகிய கர்த்தரே நீர் பரிசுத்தர். 3 முறை அந்த வார்த்தை அங்கு சொல்லப்படுகிறது. திரியேக தேவனுடைய தன்மை, பரிசுத்த தன்மை, அதுதான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நம்மிடம் இந்த பரிசுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். லேவியராக வசனத்தை நான் வாசி கேட்போம். லேவியராகவும் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். லேவியராகவும் 20:26 வாசி கேட்போம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனத்தை விட்டு பிரித்தெடுத்தேன். இங்கதான் பரிசுத்தம் என்கிற வார்த்தையின் அர்த்தத்தை பார்க்கிறோம். What do we mean by holiness? What do we mean by sanctification? Sanctification means to set apart. பிரித்தெடுக்கப்படுதல். அதுல நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் இருக்கிறது. செட் அபார்ட் ஃப்ரம் த வேர்ல்ட், ஃப்ரம் சின், செட் அபார்ட் அன்டு காட். பாவத்திலிருந்து, உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுதல், தேவனுக்கு நேராக பிரித்தெடுக்கப்படுதல். அதுதான் பரிசுத்தத்தின் அர்த்தம். வெளி தோற்றம் அல்ல, வெளிப்புற அடையாளங்கள் அல்ல. பரிசுத்தம் சொன்னால் பிரித்தெடுக்கப்படுதல். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்தம் என்ன அர்த்தம்? பிரித்தெடுக்கப்படுதல். sanctification means to set apart. பிரித்தெடுக்கப்படுதல். ஆண்டு சொல்றாரு, நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராங்க. எதற்காக? நான் உங்களை என்னுடைய சொந்த ஜனமாய் இருப்பதற்காக, என்னுடைய இருக்கும்படிக்காக உங்களை மற்ற ஜனங்களை விட்டு நான் பிரித்தேன். sanctification means to set apart. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஆசரிப்பு கூடாரத்திலே சில பனிமுட்டுகளை பிரித்தெடுத்து வைத்திருந்தார்கள். அந்த பனிமுட்டுகளை வேறு எதற்கும் பயன்படுத்தக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த பனிமுட்டுகள் மீது ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கும். என்ன வாசகம்? கர்த்தருக்கு பரிசுத்தம். சொல்லுங்க, கர்த்தருக்கு பரிசுத்தம், ஹோலினஸ் அன்டு காட் என்று அந்த பாத்திரம் எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பாத்திரங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட பாத்திரங்கள். அந்த பாத்திரங்களை வேற எதற்கும் பயன்படுத்தக்கூடாது, சொந்த உபயோகத்திற்காக பயன்படுத்தக்கூடாது, இஷ்டம் போலதை பயன்படுத்தக்கூடாது. ஆசரிப்பு கூடாரத்தின் பணிக்காக, ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்காக இவைகள் பிரித்தெடுக்கப்பட்ட பாத்திரங்கள். sanctified vessels because they were set apart. அவைகள் பிரித்தெடுக்கப்பட்ட பாத்திரங்கள். நமக்கு தெரியும் நடந்த காரியம். தானியேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே ஒரு ராஜாவை பற்றி வாசிக்கிறோம். தானியேல் 5:2 பெல்சாத்சார் ராஜா, அந்த பெல்சாத்சார் ராஜா செய்த காரியம் என்ன தெரியுமா? அவனுடைய வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தபோது, மற்ற நாடுகளின் ஜனங்கள் வந்தபோது, ராஜாக்கள் வந்தபோது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகள், தேவனுடைய ஆலயத்தில் வைத்திருந்த பொன்னும் வெள்ளியுமான பனிமுட்டுகளை, கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட அந்த பனிமுட்டுகளை கொண்டு வந்து தனக்கென்று அவன் பயன்படுத்தினான். அதிலே மதுவை ஊற்றி எல்லாரையும் அதை குடிக்க வைத்தான். எல்லாரையும் சந்தோஷப்படுத்த விரும்பினான். பிரித்தெடுக்கப்பட்ட பாத்திரங்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டது. நமக்கு தெரியும் விளைவு. உடனடியாக ஒரு கையிருப்பு வந்து சுவரிலே எழுதுகிறது, மெனே மெனே தெக்கேல் உபார்சின், நீ தராசிலே நெருக்க வைக்கப்பட்டு குறையப்பட்டு காணப்பட்டாய். வேதம் சொல்லுகிறது, அந்த நாளிலே, அதே நாளிலே, அந்த ராத்திரியிலே பெல்சாத்சார் கொலையுண்டான் என்று வேதம் சொல்கிறது. அவன் செய்த தவறு என்ன? விபச்சாரம் செய்தானா? வேசித்தனம் செய்தானா? ஏதாவது தவறான காரியம் செய்தானா? ஒன்றும் செய்யவில்லை. கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட பாத்திரம், கர்த்தருக்காக தனியாக வைக்கப்பட்ட பாத்திரம், தேவனுடைய ஆலயத்திலே காணப்பட்ட பாத்திரத்தை தன் சொந்த உபயோகத்திற்காக, தன் சொந்த இஷ்டத்திற்காக, மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக அந்த பாத்திரங்களை பயன்படுத்தினான். அதன் விளைவு மிகவும் பரிதாபமாக இருந்தது. இன்றைக்கு மாலையில் ஆண்டு சொல்றார், மகனே மகளே, நான் உன்னை எனக்கென்று பிரித்தெடுத்திருக்கிறேன், நான் எனக்கு சொந்தமான ஜனமாக பிரித்தெடுத்திருக்கிறேன், உன்னுடைய அவயவங்கள் எனக்கு சொந்தம்,
உன் மீது என் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்டது போல உன் நெற்றியில் அது பதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீ அந்த பாத்திரத்தை எப்படி பயன்படுத்துகிறாய்? உனக்கென்று பயன்படுத்தி கொண்டிருக்கிறாயா? மற்றவங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக, மற்றவங்களுக்கு நல்ல பேர் வாங்குவதற்காக நீ உன் பாத்திரம் அவயவங்களை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறாயா? நீ கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறாய். யூ பிலாங் டு காட். எவ்ரி மெம்பர் ஆஃப் யுவர் பாடி பிலாங்ஸ் டு காட். ஹவ் ஆர் யூ யூசிங் இட் திஸ் ஈவினிங்? மை யங் பாய், மை யங் கேர்ள், மை யங் பிரதர் அண்ட் சிஸ்டர், பெரியவர்கள் எப்படி பயன்படுத்துகிறோம்? கர்த்தருக்கு பரிசுத்தம். ஆசிரியப்பு கூடாத பாத்திரங்களை வேறு எதுவும் பயன்படுத்தக்கூடாது. இன்றைக்கு மேலே ஆண்டு சொல்கிறாரு, என்னுடைய தன்மையே பரிசுத்த தன்மை. மகனே மகளே, என் தன்மையே என்ன தன்மை? மை வெரி கேரக்டர் இஸ் ஹோலினஸ். அதனால தான் எதிர்பார்க்குறேன். நான் பரிசுத்தமாக இல்லைன்னா உங்கள்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அன்பு தம்பி வர்ஷிப் நடத்தும் போது ரொம்ப அழகாக லேட் பண்ணார். பாருங்கள், அந்த ஒன்னஸை பாருங்க. வந்த தேவனுடைய பிரச்சனை அதிகமாக உணர்ந்த அவர் சொல்லும்போது அந்த கதையை சொன்னார். கோயம்புத்தூர் நடந்த கதையை சொல்லும்போது என்ன சொன்னார்? அந்த தம்பி இயேசுன்ற வார்த்தையே பயன்படுத்தலை. இயேசு என்ற வார்த்தையே பயன்படுத்தலை. பரிசுத்தர் பரிசுத்தர் இல்லையா? அந்த பாட்டு ஒரு சேரக்கூட வழியில் பயன்படுத்தானா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க? இந்த பரிசுத்தம் என்கிற வார்த்தை யாருக்கு தான் சொந்தம்? ஆண்டவர். மாத்தட்டி சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர். சொல்லுங்க பார்க்கலாம். கைலி தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவர், அவர் பரிசுத்தர். அதனால தான் சொல்றாரு, நாம் பரிசுத்தராக இருக்கிறனால நீங்களும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். அவர் பரிசுத்தராக இல்லாவிட்டால் நம்மிடம் அவர் எதிர்பார்க்க மாட்டார். பட் இட் சேஸ் ஐ பி ஹோலி பிகாஸ் ஐ எம் ஹோலி. நாம் பரிசுத்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாயை போல பிள்ளை இல்லையா? தாயை போல பிள்ளை. அப்போ நம்முடைய தாய், நம்முடைய தகப்பன் தாய், அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். அவரை போலவே நாமும் இருக்க வேண்டும். தலைவன் எவ்வழி, தொண்டர் அவ்வழின்னு சொல்லுவாங்க. நம்முடைய தலைவர் பரிசுத்தர். அவருடைய வழியில் நடக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்தத்தை விரும்புகிற கர்த்தர். என்ன காரணம்? முதலாவது நாம் ஏன் பரிசுத்தமாக இருக்க வேண்டும்? அது அவருடைய தன்மை. the very character of God, his holiness என்று பார்க்கிறோம். பரிசுத்தமான பரனே என்னை பாத்திரனாக்கிடுமே. பரிசுத்தமான பரனே என்னை பாத்திரனாக்கிடுமே. பரமதரிசனம் தாருமே தேவா, பரிசுத்தமாக்கிடுமே. பரமதரிசனம் தாருமே தேவா, பரிசுத்தமாக்கிடுமே. கர்த்தருக்கு பரிசுத்தம் கருத்துடன் நெற்றியிலே பதித்திட உதவி செய்யும். பரமனை சுத்தமாக்கும். கர்த்தருக்கு பரிசுத்தம் கருத்துடன் நெற்றியிலே பதித்திட உதவி செய்யும். பரமனை சுத்தமாக்கும். ஹல்லேலூயா. ஏன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும்? முதலாவது தேவனுடைய தன்மை பரிசுத்தம், the character of God. இரண்டாவது நாம் ஏன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும்? பரிசுத்தம் என்பது தேவனது அழைப்பு. சொல்லுங்க, பரிசுத்தம் என்பது தேவனது அழைப்பு. முதல் தேவனுடைய தன்மை, தேவனுடைய குணம். It's a character of God, holiness. The second reason why we should live a holy life, because it is the call of God. Not only the character of God, but it is the call of God. தேவனுடைய அழைப்பு பரிசுத்தம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Thessalonians 4 and verse 7 வாசிக்க கேட்போம். தேவன் நம்மை எதற்கு அழைக்கவில்லையா? 1 தெசலோனிக்கேயர் தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, எதற்கு அழைச்சிருக்காராம்? பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல, எதற்கு அழைச்சிருக்காரு? பரிசுத்தத்திற்கே அழைத்திரு. இட்ஸ் a call of God. Not only the character of God, but it's the call of God. 1 கொரிந்தியர் 1:2 நீங்கள் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 1:2 வாசிக்கிறோம், பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. கொரிந்துவிலே பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். My brother, my sister, you are called to be holy. Not only the character of God, but the call of God to be holy. அவருடைய அழைப்பு அசுத்தத்திற்கு அல்ல, எதற்கு அழைத்திருக்கிறாரும்? பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை பார்த்து நமக்கு கொடுக்க விரும்புகிற பெயர், கொடுக்கிற பெயர் என்ன தெரியுமா? You are a saint அப்படின்னு சொல்றார். You are called to be a saint.
பரிசுத்தவான் என்று கர்த்தர் சொல்றார். நான் யோசிச்சேன், நான் நிறைய முறை பரிசுத்தவான்னு சொல்லும்போது, நான் முதலில் வேலை செய்த கல்லூரியில், அது ஒரு கத்தோலிக்க கல்லூரி, ஒவ்வொரு அறையிலும் படம் வச்சுருப்பாங்க, செயின்ஸுடைய படம் வச்சுருப்பாங்க. அந்த செயின்ஸுடைய படத்தில் பார்த்தோன்னே அவங்களுக்கு எப்படி செயின்ட்டுன்னு தெரியும்னா, அவங்க தலைக்கு பின்னால், எங்களோட தலையில் ஒன்றும் இல்லை எனக்கு, பட் அவங்க தலைக்கு பின்னால் வந்து அப்படியே ஹேலோ மாதிரி இருக்குமா, ஒரு எல்லோவாக ஒரு ஹேலோ இருக்கும். அந்த ஹேலோ பார்த்த உடனே இஸ் அ செயின்ட், ஷீ இஸ் அ செயின்ட் என்று சொல்லி அவங்களுக்கு பேர் போட்டுருவாங்க கீழே சேர்ந்து. அப்போ அவங்களே காரியங்களை அவங்க இப்போ போப்பானெல்லாம் கூட சிலருக்கு தான் செயின்ட்னு சொல்லி அவங்கள கேனனைஸ் பண்ணுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து, ஒவ்வொரு சகோதரியை பார்த்து சொல்கிறாரு, நீ பரிசுத்தவான்களா இருக்கும்படி அழைக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவள். கர்த்தரை கர்த்தரை சோதரிப்போமா? You are called to be a saint. It's not reserved for somebody. ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு அல்ல, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, உன்னை நான் பரிசுத்தவானாக பரிசுத்தவாட்டியாக அழைத்திருக்கிறேன். இட்ஸ் a great call, a holy call of God. பரிசுத்தமான அழைப்பில் கர்த்தர் நம்ம அழைச்சிருக்கார். அதுவும் இந்த வசனத்தில் கொரிந்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொரிந்துவிலே கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்படி அழைக்கப்பட்டவர்கள், கொரிந்துவிலே அழைக்கப்பட்டவர்கள். இந்த கொரிந்து பட்டணத்தை பொறுத்து வேத பண்டிதர் சொல்கிறார்கள், மாடர்ன் சிட்டி இப்போது இருக்கிறது போல கொரிந்து பட்டணம் பாவங்களால் நிறைந்த பட்டணமாய் காணப்பட்டது. எங்கு பார்த்தாலும் விபச்சாரம், வேசித்தனம் அதிகமாக காணப்பட்டது. அந்த பட்டணத்தின் மத்தியிலே ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை அழைச்சிருக்கிறேன். எதற்காக அழைச்சிருக்கிறேன்? பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைத்திருக்கிறேன். நம்ம அடிக்கடி சொல்கிற சாக்கு என்ன? மாடர்ன் வேர்ல்டில் ஒர்க் இருக்கிறோம் பிரதர். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க என்கிட்டலாம், உங்களுக்கெல்லாம் தெரியாது டெக்னாலஜி, எங்கள் டெக்னாலஜியே டிஃப்ரெண்ட், நாங்கள் ரொம்ப மாடர்ன் வேர்ல்டு இருக்கிறோம். உண்மைதான். எஸ், சின் இஸ் க்ரீப்பிங். செல்லில் இருக்குது, மொபைலில் இருக்குது இல்லையா, இன்டர்நெட்டை போட்டா இருக்குது. நம்ம காலத்தில் பெரியவங்க இருக்காங்க, பெரியவங்க காலத்துலலாம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம வாலிபுள்ளுக்கு ஜெபிக்க வேண்டும், உண்மைதான். ஆனால் அவற்றின் மத்தியிலே, இந்த பாவமான உலகத்தின் மத்தியிலே கொரிந்துவிலே அவர் அழைக்கப்பட்டது போல ஆண்டவர் உன்னையும் என்னையும் இந்த பாவமான உலகத்திலே பரிசுத்தமாய் வாடும்படி அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதற்குத்தான் கர்த்தர் அழைச்சிருக்கார். இதன் மத்தியிலே நீ வாழ வேண்டும். அதற்கு வேண்டிய கிருபையை கர்த்தர் கொடுப்பார். உலகம் பலவிதமாக பெயர் கொடுக்கிறது பாவத்திற்கு, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட அவசியம் இல்லை. சின் என்கிற வார்த்தை பயன்படுத்துவதில்லை, ஆல்டர்னேட் லைஃப் ஸ்டைல்னு சொல்றாங்க இல்லையா. ஒரு ஆணும் சேர்ந்து வாழ்ந்தால், ஒரு பெண்ணும் சேர்ந்து வாழ்ந்தால் ஆல்டர்னேட் லைஃப் ஸ்டைல். அவர்கள் அதற்கு பாவம் என்று பெயர் கொடுப்பதில்லை. இப்படி பல புதிய பெயர்கள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை அவற்றின் மத்தியிலே உங்களையும் என்னையும் கர்த்தர் எதற்கு அழைச்சிருக்காரு? பரிசுத்தவான்களும்படி அழைக்க. ஹல்லேலூயா. அவருடைய அழைப்பு, the call of God for every one of you. In the midst of all these happenings, you and I should be holy. அவருடைய அழைப்பாய் காணப்படுகிறது. அந்த அழைப்பை கொடுத்த ஆண்டவர் அதுக்கு வேண்டிய கிருபை கொடுப்பார். 1 பேதுரு 1:15 வாசிக்கிறோம். 1 பேதுரு 1:15 இதையே நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? 1 பேதுரு 1:15 வாசி கேட்போம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தர். உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். அவருடைய தன்மை மட்டுமல்ல, அவர் அழைப்பும் பரிசுத்த அழைப்பு. நீங்களும் உங்கள் எல்லா நடக்கைகளும் பரிசுத்தராய் இருங்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை விரும்புகிறார். கடலில் இருக்கின்ற மீனை போல, கடல் எவ்வளவு உப்பு இருந்தாலும் அந்த உப்பு மீனுக்குள் வருவதில்லை. தாமரை இலையில் இருக்கிற தண்ணீரை போல அது ஒட்டுவதில்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் அழைக்கிறார். அதிலும் விசேஷமாக இங்கே போட்டிருக்கு, உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும். ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம். குறிப்பாக இந்த ஆலயத்தில் அடிக்கடி கூட்டம் நடக்கிறது. 40 நாட்கள் மாலையில் வருகிறீர்கள். உண்மை சந்தோஷமான உண்மைதான். ஆனால் மாலையிலே எங்கே போகிறோம்? காலையில் நம்ம வேலைகளுக்கு போகிறோம், கல்லூரிக்கு போகிறோம், பள்ளிக்கு போகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் நீங்க எப்படி இருங்க? பரிசுத்தராயிருங்கள். உங்கள் நடக்கைகள், எவ்ரி கான்டக்ட் ஆஃப் அஸ், நம்முடைய வார்த்தையிலே, நம்முடைய பகுதிகளிலே பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஒரு உதாரணத்தை வேதத்தில் வாசிக்கும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. 2 ராஜாக்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 4:9 வாசி கேட்போம். 2 Kings 4:9. 2 ராஜாக்கள் 4:9 வாசி கேட்போம். அவள் தன் புருஷனை நோக்கி இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். இது சூனேம் ஊரை சேர்ந்த அந்த கணம் பொருந்திய ஸ்திரீ. சூனேமியாள் யாருக்கு கொடுத்த பெயர்? எலிசாவுக்கு. எலிசா தீர்க்கதரிசிக்கு
சூனேமியால் கொடுத்த பெயர் என்ன? இதோ நம்மிடத்தில் என்ன போட்டிருக்கு? எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகியவர் என்னவென்று காண்கிறேன், பரிசுத்தவான் என்று காண்கிறேன். இந்த சூனேமியால் பார்க்குறாங்க. அடிக்கடி எலிசா வந்து போவானே, அவனை பார்த்த உடனே எலிசாவுக்கு இந்த அம்மா கொடுத்த பெயர் பரிசுத்தவான். இன்றைக்கி நம்ம பார்த்து நம்ம அடிக்கடி போகிற இடத்துல நமக்கு இந்த பெயர் கொடுக்கப்படுகிறதா? இவங்க ஏன் தான் வராங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்களா? இல்லை, பரிசுத்தவான் என்று காண்கிறேன். என்ன காரியம் சொன்னால், இதுக்கு முந்தின வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. இப்போ 8ஆம் வசனத்தை வாசிங்க. எதுக்காக அந்த வீட்டுக்கு வரான்னு போட்டுருக்கு பாருங்க. 4:8 வாசி கேட்போம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு, மைக்கில் வாசிக்கிறீங்களா? வாசிமா. ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். எலிசா அந்த சூனேமுக்கு போயிருக்கும் போது ஒரு ஸ்திரீ அவனை என்ன கேட்டுக்கொண்டாள்? போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் எதுக்காக வந்து தங்குவாரா? போஜனம் பண்ணும்படிக்கு. நம்ம பாஷையில் சொல்லணும், எதுக்காக வராரு? சாப்பிட்றதுக்காகவே எலிசா வருவார். அதான் அந்த அம்மா கூப்பிட்டாங்க. அது அவர் தப்பு சொல்றது இல்லை. அந்த அம்மா எதுக்காக கூப்பிட்டாங்க? பிரசங்கம் பண்ணுறதுக்காக கூப்பிடல, அற்புதங்களை செய்வதற்காக கூப்பிட. அதெல்லாம் பின்னால் 2 மடங்கு ஆவின் அபிஷேக வரங்களை பெற்று கிரியை செய்கிறாரு. அதுக்காக கூப்பிடல. எதுக்காக கூப்பிட்டாங்க? சாப்பிட. ஐயா எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்கய்யா. இவரும் அந்த இன்விடேஷனை ஏற்றுக்கொண்டு எதுக்காக போவார்? சாப்பிட்றதுக்காக தான் போவார். அப்போ அவர் சாப்பிட்றத பார்த்துட்டு இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? இவர் யார்? எதை பார்த்து சொல்கிறாங்க? அவருடைய சாப்பிட்றத பார்த்து போஜனம் பண்ண வருகிற எலிசாவை பார்த்து. வேற ஒன்றும் செய்யலை எலிசா. அப்படி ரெக்கார்ட் பண்ணல. போஜனம் பண்ணும்படி வந்து தங்கின எலிசாவை பார்த்து இந்த அம்மா சொல்கிறாங்க, இவர் நம்மத்திலே வந்து போகிறவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தவான். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தம். அப்போது ஆண்டுடைய பார்வையில் பரிசுத்தம் என்று சொன்னால் சின்ன சின்ன காரியத்திலெல்லாம் பரிசுத்தமாக இருக்கணுமா? இதெல்லாம் பெரிய காரியமாக இல்லை. அவருடைய பார்வையிலே சாப்பிட்ற விஷயத்தில் கூட எப்படி இருக்கணுமா? பரிசுத்தவான். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சாப்பிடணும், எப்படி சாப்பிட்றீங்கன்னு பாருங்கள். இல்லை, பக்கத்தில் உங்கள் வீட்டில் இருக்க எப்படி உங்களை கவனிக்கிறாங்கன்னு பாருங்கள். சிலர் தட்டை வச்சா போதும், காஞ்ச மாடுன்னு சொல்லுவாங்களே, அதில் உழுந்த மாதிரி ஒன்றும் ஜபம் கூட கிடையாது, ஸ்தோத்திரம் கூட கிடையாது, எல்லாத்தையும் அப்படியே முடிவிடுவாங்க. போஜனம் பண்ணும் விஷயத்திலும் அப்சர்வ் பண்ணி இந்த அம்மா சொல்கிறாங்க, பரிசுத்தவான். தி வேர்ல்ட் இஸ் வாட்சிங் யூ. உலகம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியாது இல்லையா? கிறிஸ்தவன் என்று சொல்ல வித்தியாசமான என்பதை உலகம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. எல்லாரும் இப்படி செய்வாங்க, ஆனால் இவர்கள் வித்தியாசமானவர்கள். சாதாரண விஷயம் சாப்பிட்ற விஷயத்தில் கூட அந்த விஷயத்திலும் தன்னை எப்படி காட்டினான்? பரிசுத்தவான். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது, மற்றவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாத்துக்கும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கார். ஒரு சமயம் நான் என்னுடைய காலேஜில் கார் பார்க்கிங்கில் காரை விட்டுட்டு இறங்கி போகிறேன். 200 ரூபா கீழே கிடக்குது. என்ன கிடக்குது? 200 ரூபா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அப்பா எனக்காக ஆண்டவர் எலியாவை காகத்தி கொண்டு போஷித்து போல கொடுத்துருக்காரு அப்படின்னு எண்ணம் வந்துச்சு. ஆனால் அடுத்த எண்ணம் வந்துச்சு, இது உனக்கு சொந்தம் கிடையாது, உனக்கு சொந்தமான பணம் இல்லை, யாரோ தெரியாமல் விட்டு போயிட்டாங்க, நீ இதை என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. நான் எடுத்திருந்தா யாருக்குமே தெரியாது. ஏன்னா அது அந்த கார் பார்க் என்ட்ரன்ஸ் யாருக்குமே தெரியாது. நான் அதை எடுத்து எனக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். அடுத்த ஆவியானவர் கூட பேசினா, இது உனக்கு சொந்தமானதில்லை, நீ அதை எடுக்கக்கூடாது. உடனே ஆண்டவர் கீழ்ப்படைஞ்சு நேராக எங்கள் பர்சர் ஆஃபீஸ், ட்ரெஷர் ஆஃபீஸு போயிட்டு இந்த 200 ரூபீஸை புவர் பாய்ஸ் ஃபண்டில், பேரெல்லாம் சொல்ல வேணாம், நீங்களே அதை நோட் பண்ணிங்க சொல்லிட்டு புவர் பாய்ஸ் ஃபண்டில் எழுதி வச்சேன். நடக்க எல்லாவற்றிலும் எப்படி செய்யுங்கள்? பரிசுத்தராயிருங்க. ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்குறாரு. சின்ன சின்ன காரியமாக இருக்கலாம், எவ்ரி ஸ்மால் திங் கிரேட் திங், எப்போதும் ஆயத்தமாக இருக்கும். டாக்டர் பால் தினகரன் அடிக்கடி இந்த உதாரணத்தை சொல்லுவார். ஒரு சமயம் ஆரம்ப காலத்தில் இல்லையா, ஆரம்ப காலத்தில் ரொம்ப வேகமாக இருந்த காலத்தில் காரை வேகமாக ஓட்டி அவர் அது போயிட்டு இருந்தார். போயிட்டு இருக்கும்போது திடீரென்று ஒரு சைக்கிளிஸ்ட்டு குறுக்க வந்துட்டான். திடீர்னு சைக்கிளிஸ்ட்டை குறுக்க வந்துட்டான். நம்ம ஊரில் தான் எல்லாத்துக்கும் சுதந்திரம் இருக்கிறது இல்லையா, விடுதலை இல்லையா, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, எங்கே வேணுமோ எப்போ வேணுமோ போகலாம். ஸோ சைக்கிள் திடீர்னு குறுக்க வந்த உடனே கஷ்டப்பட்டு பிரேக்கை போட்டு சமாளிச்சிட்டார். சமாளித்த உடனே அவருக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு இல்லையா. என்னடா இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தான் மேலே தட்டியிருப்பார், ஏதாவது ஆகிருக்கும். கோவத்தோடு காணப்பட்டாராம். கரெக்டாக சிக்னல் வந்துச்சு, ரெட் சிக்னல், ரெட்டில் சிக்னல் வந்துடுச்சு. உடனே காரை நிறுத்தினாராம். நிறுத்தின உடனே அந்த சைக்கிளிஸ்ட் அவங்க பக்கத்தில் நிற்கிறான். இதான் சான்ஸ், இதான் அவனுக்கு சான்ஸ், அவனுக்கு ஏதாவது நம்ம டிட் ஃபார் டாட் அவனுக்கு ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு மெதுவாக கண்ணாடி இறக்கி பல்ல கடிச்சு திட்டத்துக்காக ரெடியாக இருந்தாராம். கண்ணாடி இறக்கின உடனே அந்த சைக்கிளை திரும்பி பார்த்தான்.
திரும்பி பார்த்தோன்னே, பிரதர் பால் தினகரனா, ஐயோயோயோ உங்களை பார்க்கறது தான் பிரதர் நான் காத்துட்டு இருந்தேன், எத்தனையோ மாதமா எத்தனையோ வருஷமா காத்துட்டு இருந்தேன். இந்த ஆஃபீஸில் எனக்கு அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கல பிரதர், ஆண்டவர் தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார், எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர். சிங்கள மாறத்துக்குள்ள ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண சொல்லி தலையை விட்டான். அப்போ பால் தின யோசிச்சாரான், அவனுக்கு என்ன ஜெபம், முதல்ல எனக்காக நான் ஜெபம் பண்ணோம், நான் ரெடியா இல்லையே, நான் ஆயத்தமாக இல்லை அப்படி சொல்லி அவர் தன்னை சொன்னதாக எங்களுக்கு அடிக்கடி பகிர்ந்து கொள்வார். எல்லா நேரத்திலும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். உங்கள் நடக்க எல்லாவற்றையும் எப்படி இருங்கள் பரிசுத்தம். காரணம், உங்களை அழைக்கிறவர் அப்படிப்பட்ட அழைக்கிற உண்மையுள்ளவர், அவர் அப்படி பலம் கொடுப்பார். இப்போ முதலாவது ஏன் பரிசுத்தமாக வாழ வேண்டும்? தேவனது தன்மை, கேரக்டர் ஆஃப் காட். இரண்டாவது ஏன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும்? அது தேவனுடைய அழைப்பு, இட்ஸ் அ கால் ஆஃப் காட். மூன்றாவது நாம் ஏன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும்? அதே 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 Thessalonians chapter 4 and verse 3. 1 தெசலோனிக்கேயர் 4:3 வாசி கேட்போம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இட்ஸ் a command of God. தேவனுடைய சித்தம் என்ன? அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவ சித்த கர்த்தர் எதுக்காக வெளிப்படுத்துறாரு? அதற்கு கீழ்ப்படிவதற்காக. So it is a command of God. Holiness is not just a character of God. Holiness is not just a call of God, but it is a command of God. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எதற்காக? அவர் சித்தம் கீழ்ப்படிவதற்காக. அவருடைய சித்தத்தை நாம் ஒபே பண்ண வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அதில் ஆப்ஷன்ஸ் கிடையாது. இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் என்று இருக்க முடியாது. 2 படைகளை கால் வைத்து நாம் பயணம் செய்ய முடியாது. ஆற்றிலே ஒரு கால், சேற்றிலே ஒரு கால் என்று வாழ முடியாது. This is my will. ஆண்டவர் சொல்றாரு, மகனே மலை, இது என் சித்தம். என் சித்தத்தில் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். will to be obeyed, command to be obeyed. இது விடுவதற்கு காரியம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பாருங்கள். இயேசுவின் வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை முற்றிலும் ஒப்பு கொடுத்தார். வேதம் சொல்கிறது, சிலுவையின் மரண பரியந்தம் என்ன செய்தாராம்? கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே அவர் தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்து சிலுவையின் முடிவு பரியந்தம் தாழ்த்தினார். கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபிக்கும் போது லூக்கா 22:42 வாசிக்கிறோம். அவர் வாயில் வந்த ஜெபம் என்ன? ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல சித்தத்தின்படி கடவுது. இயேசு கிறிஸ்து தம்மை பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார், தேவ சித்தத்திற்கு ஒரு ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு மாலை நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இதை நீ கமாண்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும், கட்டளையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த கட்டளைக்கு என்ன செய்ய வேண்டும்? நீ கீழ்ப்படிய வேண்டும். சில நேரங்களிலே அப்படி கீழ்ப்படுவதற்காக சிக்ஷைகளை கர்த்தர் அனுமதிக்கிறாராம். சிக்ஷைகள் ஊடாக கடந்து செல்ல வைக்கிறார். சிக்ஷைகள் வரலாம், ஆனால் சிக்ஷைகள் எதற்காக? நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசி கேட்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபிரேயர் 12:10. Hebrews 12 and verse 10 வாசி கேட்போம். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு, தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும்படி, நம்முடைய பிரயோஜனத்துக்காக நம்மை சிட்சிக்கிறார். அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும்படி. கீழே வாசி பார்த்தீங்கன்னா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அவர் சொல்றாரு, எதற்காக சிட்சிக்கிறாராம்? அவர் தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும்படி, நம்முடைய பிரயோஜனத்திற்காக நம்ம சிட்சிக்கிறார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை நடக்கிற காரியங்கள் நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஆண்டவரே, ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த பாடலை யோசிக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை அனுமதிச்சிருக்கிறேன். எதற்காக? இந்த சிட்சையின் மூலமாக என்னுடைய பரிசுத்தத்துக்கு நீ பங்குள்ளவளாக மாற வேண்டும். அது என் சித்தம்னு சொல்லுகிறார். சில நேரங்களில் அவருடைய சிட்சை அவருடைய சித்தமாய் காணப்படுகிறது. God allows certain things to happen in your life. உங்கள் வாழ்க்கை, சிலர் வாழ்க்கையிலே அப்படி நடந்து கொண்டு இருக்கலாம். ஏன்னு தெரியல ஆண்டவர், நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் திடீரென்று புயல் வீசுவது போல காணப்படுகிறது, இழப்பு வந்திருக்கிறது, பல காரியங்கள் யோசிக்கலாம். God is testing you. God is allowed this to happen in your life to make you holy, to make you holy. உன்னை பரிசுத்தமாக்குவதற்காக, அவருடைய பரிசுத்தத்திலே பங்குள்ளாக ஆக்குவதற்காக, அவரோடு பங்கு வருவதற்காக கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார். சிட்சையை நாம் அற்பமாக எண்ண வேண்டாம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இதன் மூலமாக கூட சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று நீர் விரும்பினால் அதற்கென்று என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். சிலுவை நமக்கு அடையாளமாக, சிலுவை நமக்கு அது மாதிரியாக காணப்படுகிறது. ஆண்டவர் அந்த கிருபை நமக்கு கொடுப்பார். எதற்காக? அவரை போல நம்மை மாற்றுவதற்காக. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கிறோம். 1 யோவான் 3:2-3 வாசிக்கும் போது, இப்போது நாம் தேவனுடைய
பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி இப்படி இருப்போம் என்று நமக்கு வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய்ப்பு அறிந்திருக்கிறோம். அப்படி சொல்லிட்டு 3வது என்ன சொல்றாரு? அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்க வேணும். என்ன போட்டிருக்கு? அவர் சுத்தமுள்ள இருக்கிறது போல சுத்திகரித்துக் கொள்கிறார். அவரை போல மாறுவதற்காக, அவரை போல மாற்றுவதற்காக. சோர்ந்து போக மாலை நேரத்தில் சிக்ஷைகள் வரலாம், பாடுகள் வரும், போராட்டம் வரும். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் அவைகளை பயன்படுத்தி உங்களை அவரை போல மாற்றிக் கொண்டிருக்கிறார். கண்ணை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஆண்டவரை போல மாற்றிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சித்தத்தை உங்க வாழ்க்கையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாரு. சோர்ந்து போகாதீங்க. பொல்லாத பிசாசு நம்ம விடத்தல முயற்சிக்கலாம். நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவர். அந்த சிக்ஷையின் ஊடாக கடந்து சென்றாலும், நான் அடிக்கடி சொல்வது போல, பொன்னை போல நம்மை புடமிட்டாலும் எப்படி மாற்றுவாராம்? பொன்னாக நம்மை விளங்க செய்வார். திராணிக்கு மேல் சோதித்திடார், தாங்கிட பலன் அளிப்பார். அவருடைய சித்தம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். 3 காரணம் சொன்ன. முதலாவது, எப்படிப்பட்ட எதற்காக பரிசுத்தம் வாழ வேண்டும்? அது அவருடைய தன்மை, த கேரக்டர் ஆஃப் காட். 2வதாக ஏன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும்? அது அவருடைய அழைப்பு, த கால் ஆஃப் காட். 3வதாக நாம் ஏன் பரிசுத்தம் வாழ வேண்டும்? அது அவருடைய சித்தம் அல்லது கட்டளை. இட்ஸ் a command of God. நம்ம ஒப்பு கொடுக்க வந்திருக்கின்ற மாநிலத்தில் கர்த்தர் அந்த கிருபை கொடுப்பாரு. அழைத்தவர் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். வேண்டிய கிருபை கர்த்தர் கொடுப்பார். சரி, வேகமாக அடுத்த காரியம் செல்ல போகிறோம். எப்படி நாம் பரிசுத்தமாக வாழ முடியும்? எப்படி பரிசுத்தமாக வாழ முடியும்? Why we should lead a holy life. Number 2, how we can lead a holy life. எப்படி பரிசுத்தமாக வாழ முடியும்? Resources for holy living. ஆண்டவர் நம்மால செய்ய முடியாத காரியத்தை நம்ம செய்ய சொல்ல மாட்டார். அப்படிதானே? நம்மால செய்ய முடியாத காரியத்தை நீ செய்ய அவர் சொல்ல மாட்டார். Our God is not a hard task master. நம்முடைய ஆண்டவர் கடினமாக, பார்வோனை போல கடினமாக வேலை வாங்குகிறவர் அல்ல. He is not a hard task master, but he is a loving father. நம்ம நேசிக்கிற அன்பு தகப்பன். எனவே நம்மால முடியாததை அவர் சொல்லவே மாட்டார். அவருக்கு தெரியும், என் மகளுக்கு முடியாதுன்னு தெரியும், ஆனாலும் கூட நான் உதவி செய்ய சொல்லி உதவி செய்வதற்கான ஏதுக்களை அவர் ஆண்டு வச்சிருக்கார். அந்த ஏதுக்களை அண்ணன் கூட இன்ட்ரடக்ஷனில் சொன்னார்கள். அந்த காரியத்தை நம்ம சொந்தமாக கொள்கிறோம். எப்படி நாம் அவருக்குன்னு பரிசுத்தமாக வாழ முடியும்? 3 resources. முதலாவதாக, இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் சுத்திகரிக்கிறது. blood of Jesus or the sacrifice of Jesus. ஃபர்ஸ்ட் நம்ம முதலாவது ரிசோர்ஸ். எப்படி பரிசுத்தமாக வாழ முடியும்? ஆண்டவர் ரத்தத்தினால் நம்மை கழுவுகிறார். வாசி கேட்போம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வாசி கேட்போம். Hebrews 13:12 வாசிங்க. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். வேதம் அழகாக சொல்லுகிறது, இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். The first resource for holy living is the sacrifice of God. ஆண்டவருடைய தியாகம், சிலுவையில் சிந்தின ரத்தம். 1 யோவான் 1:6 வாசிக்கிறோம், 7 வாசிக்கிறோம், 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்கிறது? சகல பாவ நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. The blood of Jesus is son cleanses us from all unrighteousness. எனவே முதலாவதாக பரிசுத்தமாய் வாழ்வதற்காக ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. எப்பொழுதெல்லாம் நமக்கு தேண்டுமோ, எப்பொழுதெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறோமோ, அந்த ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது. ஆபேல் ரத்தம் பழிவாங்க ரத்தம், இயேசு ரத்தமோ பரிந்து பேசும் ரத்தம். நமக்காக பரிந்து பேச எதற்காக? என் மகள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், என் மகன் பரிசுத்தமாய் வாழும் என்று ரத்தத்தையே நமக்காக செஞ்சது. blood of Jesus shed for you. இன்றைக்கு மாலை நேரத்தில் ரத்தமே கழுவும்படி ஒப்பு கொடுக்க போகிறோம். கர்த்தரை உதவி செய்வார். சார்ல்ஸ் ஃபின்னி என்கிற தேவ மனிதன் ஒரு இடத்துல அவர் பிரசங்கம் பண்ணினாராம். அவர் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே கூட்டத்தில், இப்படிப்பட்ட கூட்டத்திலே ஒருவர் எல்லாம் முடிந்த பிறகு அவர் வேகமாக வந்தார். அன்றைக்கு சார்ல்ஸ் ஃபின்னி பேசின பிரசங்கம் இயேசுவின் ரத்தம் சுத்திகரிக்கும் என்று சொல்லி அவர் பேசினாராம். இயேசு ரத்தம் கழுவும்னு பேசினார். முடிஞ்ச பிறகு கூட்டத்தில் ஒரு மனிதன் வேகம் வந்தானாம். சார்ல்ஸ் ஃபின்னி, நீ என் இடத்துக்கு வர வேண்டும்னு சொல்லி கேட்டுக்கொண்டானோம். உடனே அவர் சொன்னார், சரி நான் வரேன்னு ஒத்துக்கிட்டாரு. அப்போ அங்கே இருந்தால் ஆர்கனைஸ் பண்ணவங்க சொன்னாங்களாம், அரேஞ்ச் பண்ண சொன்னாங்க, அங்கே போகாதீங்க, அவரோட அவன் பயங்கரமான ஆள், உங்களுக்கு என்ன நடக்குமோ தெரியாது. ஆனாலும் கூட அவர் பரவாயில்ல, கவலை இல்லை, அவனை கூப்பிட்டுருக்கா, நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் போனாராம், கூடவே போனாராம். அந்த மனிதன் ஒவ்வொரு இடமாக கொண்டு சென்றான். ஒரு இடத்துக்கு அவர் கூட்டி பயங்கரமான பாழடைந்த ஒரு இடம்.
அந்த இடத்துக்கு அழைச்சோன்னா அங்கே சில எலும்பு கூடுகள்லாம் அங்கே கிடந்தது, பல வருஷங்களாக கிடந்த எலும்பு கூடு. அப்போ சொன்னான்னா, இவளெல்லாம் கொன்றவன் நான் தான் என் கையால் கொலை செஞ்சிருக்கிறேன். இப்படிப்பட்ட கொலைகாரனாக என்னை நீங்கள் சொன்ன இயேசுவின் ரத்தம் சுத்திகரிக்குமா என்று கேட்டாராம். அவர் சொன்னாராம், அதே வசனத்தை மறுபடியும் சொன்னாராம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பணிக்கு சுத்திகரிக்கும் என்று சொன்னாராம். வேற ஒன்றும் சொல்லவே இல்லை. அப்புறம் பக்கத்து அறையிலே கொண்டு போய் காட்டினானாம், அங்கே கேம்பிளிங் சூதாட்டத்திற்கான கருவிகள் நிறைய இருந்துச்சாம், சூதாட்ட கருவிகள் நிறைய இருந்துச்சு. அதை காட்டி சொன்னான்னா, அநேகரை இங்கே அழைத்து வந்து அவர்களை சூதாட வைத்து அவர்கள் பணத்தை எல்லாம் விரயமாக்கி இருக்கிறேன், அதன் மூலமாக அவர்கள் குடும்பங்கள் நாசமாக்கி இருக்கிறேன், எத்தனையோ பேருடைய குடும்பத்தின் கண்ணீருக்கு நான் காரணமாக இருந்திருக்கேன், அவங்க பணத்தெல்லாம் இங்கே விட்டுட்டு போவாங்க, அந்த பணத்தை நான் எனக்கென்று அனுபவித்திருக்கிறேன், என்னையும் நீங்கள் சொன்னீங்களே அந்த இயேசு ரத்தம் என்னை கழுவுமா அப்படின்னு கேட்டாராம். சார்ல்ஸ் மறுபடியும் அதே வசனத்தை மறுபடியும் சொன்னாராம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களுக்குமே சுத்திகரிக்கும். இப்படி ஒவ்வொன்றாக காட்டி விட்டு கடைசியாக சொன்னானா, எனக்கு இது மேலே காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை, பாவியிலும் பயங்கரமான பாவி நானும், இயேசு ரத்தம் என்னை கழுவுமா. சார்ல்ஸ் அதையே சொன்னார். முழங்கால் படியிட்டு இயேசுவை அவன் ஏற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. ரத்தத்தினாலே கழுவப்பட்டான். வீட்டுக்கு போகிறான். அவர் சார்ல்ஸ் இடத்துக்கு போயிட்டாரு, இவன் வீட்டுக்கு போயிடான். தூரத்தில் அவனை பார்த்த உடனே அவனுடைய மனைவியும் அவருடைய மகளும் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். காரணம் என்ன? ஒவ்வொரு முறையும் வீட்டுக்குள்ளே வரும்போது தகாத வார்த்தைகளை பேசி மனைவியை அடித்து பிள்ளையை அடித்து சித்திரவதைப்படுத்தும். அப்புறம் தான் அவன் தூங்க போவான், குடித்து விட்டு தூங்க போவான். ஆனால் உள்ளே வந்த உடனே போய் ஒளிஞ்சிட்டாங்க. அவன் உள்ளே நுழைந்த உடனே அவன் வாயிலிருந்து முதல் முறையாக தன் மனைவியை செல்லமாக அவருடைய செல்ல பெயரை சொல்லி அழைத்தானான். அவளுக்கே நம்ப முடியல, என் கணவன் தான் என்னை கூப்பிடுறாரா, நம்பவே முடியல. பார்த்தா கணவன் நின்று கொண்டு இருக்கிறான். உடனே போனான். கொஞ்ச நேரம் கழிச்சு மகள் பயந்து வந்தான். 2 பேரையும் அவன் அணைத்து கொண்டான். அணைத்து கொண்டு நடந்த காரியம் அத்தனையும் அவன் சொன்னானாம், இயேசு ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது, நான் பரிசுத்தவானாக மாறி கணக்கு தடி கத்திரை சோத்திரிப்போம், ஹல்லேலூயா, பரிசுத்தவானாக மாறி இருக்கிறேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்த நாள் மாலை கூட்டத்திலே குடும்பமாக வந்து ஆண்டவர் தங்களை அர்ப்பணித்தார்கள். இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும் ரத்தம். இன்றைக்கு மாலை நேரத்திலே அந்த ரத்தம் நமக்காக இருக்கிறது, கழுவுவதற்காக, சுத்திகரிப்பதற்காக. ஒவ்வொரு முறையும் திருவிருந்திலே சேரும்போதும் நாம் அதை அனுபவிக்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கலாம். இன்றைக்கு மாலையிலே முதலாவதாக இயேசுவின் ரத்தம், த சாக்ரிஃபைஸ் ஆஃப் ஜீசஸ். சேர்ந்து படுவோமா? பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களா, ஒப்பில்லா திருஸ்நானத்தினால் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மாசில்லா சுத்தமாம் திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணம் மாறிற்றா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணம் மாறிற்றா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது, சுத்திகரித்து கொண்டும் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அதை நாம் அனுபவிக்கிறோம். எவ்ரிடே let us be cleansed by the blood of Jesus, the sacrifice of Jesus. ரத்தத்திற்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். இரண்டாவதாக கர்த்தரை எப்படி பரிசுத்தமாக்கிறாராம்? அவருடைய வார்த்தையின் மூலமாக. not only the sacrifice of God but the scriptures of God. அவருடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்கிறார். எங்கு வாசிக்கிறோம்? யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் 17:17. John 17 and verse 17 வாசி கேட்போம். யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். என் கூட சொல்றீங்களா? உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். Cleanse them through the truth. The truth is your word. வசனத்தினாலே அவளை சுத்தமாக்கும். ஆண்டவர் நமக்கு அருமையாக வேதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தின் மூலமாக தேவன் நம்மை பரிசுத்தமாக்க ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கிறார். அவரை முகமுகமாக சந்திக்க வரைக்குமாக வேதத்தின் மூலமாக பரிசுத்தமாக. அதனால தான் வேதத்துக்கு நாம் அதிகமாக இடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய அன்பு அண்ணன் அதே அந்த வேதத்திற்கு இடம் கூட எத்தனை புத்தகங்களை வேதத்தின் அடிப்படையில் எழுதியிருக்கிறார். அனுதின மன்னா என்கிற அந்த புத்தகமானது எத்தனை லட்சக்கணக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. வசனத்தின் மூலமாக வசனம் நம்மை சுத்திகரிக்கிறது. வசனத்துக்கு இடம் கொடுப்போம். கொலோசியர் 3:16 பவுல் சொல்றாரு. கொலோசியர் 3:16,
கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் உங்களிலே வாசமாய் இருப்பதாக. லெட் இட் டுவெல். வசனம் நமக்குள்ள வாசமாக இருக்கணுமா, நமக்குள்ளே இருக்க வேண்டும், அதுவும் பரிபூர்ணத்தோடு இருக்க வேண்டுமா. 3:16 இப்போ எங்கெல்லாம் பைபிளில் 3:16 அதெல்லாம் முக்கியமான வசனங்கள். யோவான் 3:16 மாதிரி, இது கொலோசையர் 3:16. கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாக இருப்பதாக. ஆண்டவர் வசனத்தை கொடுத்துருக்கார். நான் வசனத்தை எப்படி பயன்படுத்துகிறோம்? அந்த வசனத்தை பயன்படுத்த வாழ்க்கை சுத்தமாகிறது, வாழ்க்கை சுத்தமாகிறது. அதனால தான் டிஎல் மூடி என்கிற பக்தன் சொல்லுகிறாரு, க்ளீன் பைபிள் மீன்ஸ் டர்ட்டி கிறிஸ்டியன்ஸ். Dirty Bible means clean Christians. Clean Bible means dirty Christians. Dirty Bible means clean Christians. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேதம் சுத்தமாக இருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அசுத்தமாக இருக்கும். வேதத்தை அசுத்தப்படுத்தினால் வாழ்க்கை என்னாகும்? சுத்தமாகும். என்ன எப்படி சொல்கிறீங்க? வேதத்தை அசுத்தப்படுத்த சொல்கிறீங்களே, எப்படி வேதத்தை நாம் அசுத்தப்படுத்துகிறோம்? யூஸ் பண்ணி அதை அதிகமாக பயன்படுத்த வாழ்க்கை சுத்தமாகும் தானே. சில பேர் வேதத்தை சுத்தமாக வச்சுருப்பாங்க, நல்லது தான் இல்லையா. நான் கூட வெளியே வரும்போது தனி பைபிள் வச்சுருக்கேன் இல்லையா, வெளியே கொண்டு வரதுக்காக. ஆனால் தனி ஜெபத்திற்காக, தனி தியானத்திற்கு இன்னொரு பைபிள். என்னுடைய மாமனார், அவர் பேரே பைபிள் ஜான்னு பேர், அண்ணனுக்கு தெரியும். அவருடைய மரணத்துக்கு வந்திருந்தாங்க. ஜான் ஏப்ரஹாம் என்று சொல்லி கவர்மெண்ட்டில் பெரிய ஆஃபீஸராக இருந்தவர். அவர் தான் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்தவர். பல முதலமைச்சர்களுக்கு பைபிள்லாம் கொடுத்துருக்கார் ஜான் ஏப்ரஹாம். அவருக்கு பேரே பைபிள் ஜான்னு பேர். ஏன்னா அரசாங்க காரில் வீட்டில் இறங்குவார். காலையில் அரசாங்க கார் வரும், அவரை கூட்டு போவாங்க. ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்தனால அரசாங்க கார் வரும். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் சாயங்காலம் வந்தோடனே அரசாங்க காரில் இறங்குவார். அரசாங்க காரை அமைச்சிட்டு பஸ்ஸில் போவார், பைபிள் ஸ்டடிக்காக போவார். சண்டே ஒரு இடம், மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, வாரத்தின் 7 நாளும் சாயங்காலத்தில் பைபிள் ஸ்டடிக்கு போவார். பைபிள் ஸ்டடியில் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவருடைய பைபிள் ஸ்டடி. அவருடைய பைபிள் ஸ்டடி அவர் கிரமமாக பைபிளை சொல்லிக் கொடுப்பார். அவர் சில வீடுகளில் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, வீட்டில் தான் நடக்கும். பைபிள் லீக் நடத்துவார், அப்புறம் வீடு கூட்டம் நடத்துவோம். ரொம்ப கூட்டமெல்லாம் இருக்காது, கொஞ்சம் பேர் தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் பேருக்காக அவர் போவார். மிஸ் பண்ணாமல் பஸ்ஸில் ஏறி போயிட்டு பஸ்ஸில் வருவார். அப்போது அவர் சொல்லுவார், நான் சில வீடுகளில் ஆதி ஆகமத்தில் பைபிள் ஸ்டடி ஆரம்பித்தேன். ஆதி ஆகமத்தில் பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கும் போது அந்த வீட்டில் சின்ன பெண்ணாக இருக்கும், அந்த குட்டி பொண்ணு மாதிரி இருக்கும். ஆதி ஆகமத்தில் இருந்திருக்கும். நான் கிட்டத்தட்ட எஸ்தர் புத்தகம் வரத்துக்குள்ளே அந்த பொண்ணு பெருசாகி அவளுக்கு கல்யாணம் ஆகி அவளுக்கு குழந்தை இருக்கு அப்படின்வார். அவ்வளோ ரெகுலராக பைபிள் டீச் பண்ணிகிட்டே இருப்பார். அவ்வளோ அழகாக பைபிள் டீச் பண்ணுவார். பெரிய பைபிள் ஜான். அவருடைய பைபிளை நான் பார்த்தேன். இறந்த பிறகு அக்கக்காக இருந்துச்சு. க்ரீன் பெனில் மார்க்கிங்கு, ரெட் பெனில் மார்க்கிங்கு, டேட்டை போட்டு தனித்தனியாக இருந்துச்சு. வேதத்தை பயன்படுத்த டிஜே தினகரன் அப்படித்தான் பல வேதங்களை பயன்படுத்தி இன்றைக்கு மாலை கத்த சொல்கிறாரு, மகளே உன்னை சுத்திகரிப்பதற்காக நான் என்ன கொடுத்துருக்கேன்? வேதத்தை. உன்னை பைபிளை சுத்தமாக வச்சேன்னா சரியில்லை. சில பேர் பைபிள் எப்போ எடுப்பாங்க? நியூ இயருக்கு பைபிள் எடுப்பாங்க, பர்த்டேக்கு எடுப்பாங்க இல்லையா. யூஸ் பண்ண வேண்டும். நம்முடைய சபைகள் பரவாயில்ல, கர்த்தர் நல்ல போதகர் கொடுத்துருக்காரு, வேதத்தை போதிக்கிறார். ஒரு சபையில் ஒரு போதகர் இருந்தாராம். ஒரு வீட்டுக்கு விசிட் பண்ண போன உடனே அம்மா பைபிளை கொண்டு வாங்கன்னாராம். பைபிளை கொண்டு வந்தாங்களா. பைபிள் அட்டை இருந்துச்சு, நடுவில் கொஞ்சமாக இருந்துச்சு. அப்போ கேட்டால் என்னம்மா அது கிழிஞ்சு இருக்கு, அப்போ நிறைய மிஸ் ஆகுச்சு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களா, ஐயா நீங்கள் தான் போன வாரம் பிரசங்கத்தில் சொன்னீங்க, இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்த அற்புதம், இப்போல்லாம் நடக்காது, நம்பாதீங்கன்னு சொன்னீங்க. அதனால் ஐயாவே சொல்லிட்டாரு, நம்ம எதுக்கு இந்த வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிழிச்சிட்டேன். இப்படி ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஏதாவது சொல்லிட்டே இருப்பீங்க, இன்னும் ஒரு வருஷம் எங்கள் சர்ச்சில் இருந்து வெறும் அட்டை தான் இருக்கும் அப்படின்னாங்க. அதனால் இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களாம் இல்லை. கர்த்தர் நமக்கு வேதத்தை போதிக்கிறோம், போதலை கர்த்தர் கொடுத்துருக்காரு. அதனால் வேதத்தை நாம் பயன்படுத்த வேண்டும், நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். We must be filled with the word of God. தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்திருக்க வேண்டும். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, how much time you spend to read God's word? Read God's word. தேவனுடைய வார்த்தை பாருங்க. வசனத்தை சொந்தமாக்கி கொள்ள அந்த வசனம் எதற்காக? நம்ம சுத்திகரிக்கிறது, பாவத்தை மேற்கொள்ள நமக்கு பலன் கொடுக்கிறது. சுத்திகரிக்க வேத வசனம் எப்படி நம்ம செய்ய வேண்டுமோ 5 காரியங்கள் சொல். வேகமாக போகிறேன். அந்த எல்லாம் 5 விரலை காட்டுப்பாங்களா? 5 விரல் அப்படி உயர்த்தி காட்டுங்க. 5 காரியங்கள். முதலாவது, வேதத்தை நாம் கேட்க வேண்டும். சொல்லுங்க, வேதத்தை கேட்க வேண்டும். ஹியரிங் காட்ஸ் வேர்ட். ரோமர் 10:17 வாசிக்கிறோம், விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தில். அப்போ வசனத்தை கேட்கணும். பாருங்க, 40 நாட்கள் பெரிய ஸ்டாக்கிங் இது. தினமும் வருகிற பிள்ளைகள் இருக்கிறீங்க, வசனத்தை கேட்க வேண்டும். கேட்க விசுவாசம் வருகிறது.
ஹியரிங், வசனத்தை கேட்கணும். ரெண்டாவது, வசனத்தை கேட்டால் மாத்திரம் போதாது, வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். சில பேர் கேட்டதும் எழுதிருவாங்க, வசனத்தை வாசிக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 1:3, வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், வாசிக்க வேண்டும். ரீடிங் காட்ஸ் வேர்ட், ரீடிங், டெய்லி ரீட் பண்ணணும், தினமும் வாசிக்க வேண்டும். அதுதான் அனுதினம் மன்னா போன்ற புத்தகங்கள், வேதத்தை வாசிப்பதற்காக வேத பகுதிகள் வாசிக்கிறோம், வேதத்தை வாசிக்க வேண்டும். ரெண்டாவது. மூன்றாவதாக, வேதத்தை என்ன செய்ய வேண்டாம், ஆராய்ந்து பார்க்க வேண்டுமா, ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர் 16:11 அப்படி வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 17:11, ஆக்ட் 17:11, அப்போஸ்தலர் 17:11, அந்த பட்டணத்தார் மனவாஞ்சா ஏற்றுக்கொண்டு தினந்தோறும் வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்த்தாங்களாம். நற்குணசாலிகள் என்று பெயர் பெற்றார். அப்போஸ்தலர் 17. ஆராய்ந்து பார்க்க வேண்டும், ஸ்டடியிங் காட்ஸ் வேர்ட். முதலாவது என்னது, ஹியரிங், வசனத்தை கேட்க வேண்டும். இரண்டாவது, வசனத்தை வாசிக்க வேண்டும், ரீடிங் காட்ஸ் வேர்ட். மூன்றாவது, வசனத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம், அது டைம் எடுத்துக்கணும் இல்லையா? டெய்லி நம்மளால் ஆராய்ந்து பார்க்க முடியாது, பிஸி வேர்ல்டில் இருக்கிறோம். நம்ம பிள்ளைங்களாம் வேகமாக காலேஜுக்கு போவாங்க, பஸ்ஸை விட்டு அவ்வளோதான், தூரமாக எடுத்துக்கு போனால் டெய்லி ஸ்டடி பண்ண முடியாது. அட்லீஸ்ட் சம் டைம் யூ டேக், வீக்லி ஒன்ஸாவது, வாரத்துக்கு ஒரு முறையாவது வேதத்தை ஆராய்ந்து. அதுதான் ஆராய்ச்சி என்று பெயர். ஆராய்ச்சினா என்ன அர்த்தம், டீப்பாக போகிறது தான் ஆராய்ச்சி. மேல் பூச்சாக பார்ப்பது ஆராய்ச்சி கிடையாது, ரிசர்ச். இலை பச்சையாக இருக்குது, ஏன் பச்சையாக இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, பச்சை தண்ணி ஊற்றுறோம் பச்சையாக இருக்குன்றாங்க. அதனால் பச்சையாக இல்லை. ஏன் பச்சையாக இருக்குன்னா அதனுடைய குளோரோஃபில் கண்டென்ட் அப்படி இருக்குது, அதனுடைய அதெல்லாம் அளவெல்லாம் வித்தியாசம் வரும். அதை இலை பச்சையாக இருக்கிறது படிக்கிறது, வேதத்தை வாசிக்கிறது. ஏன் பச்சையாக இருக்கிறது, ஆராய்ந்து பார்த்தல், வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். பரிசுத்தாவி நம்மோடு பேசுவார், அவர் தான் ஆக்கியோர், கற்றுக் கொடுப்பார். நீங்கள் ஒவ்வொருத்தரும் அப்படி வேதத்தின் மாணாக்கர்களாக மாற வேண்டும். இப்போ வேதத்தை என்ன செய்ய வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஸ்டடியிங் காட்ஸ் வேர்டு. ரீடிங்க்கும் ஸ்டடிக்கும் வித்தியாசம் இருக்குது. ரீடிங்னா வேகமாக படிச்சுட்டு போகிறது, ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் படிச்சுட்டு போகிறது. ஸ்டடிங்னா டீப்பாக நேரம் எடுத்து உட்கார்ந்து தேவசமூகத்தில் காத்திருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வது. ஸ்டடிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? பிள்ளைங்கள்லாம் they must read the newspaper and study the textbook. ஆனால் அவங்க வித்தியாசமாக செய்கிறாங்க, ரீட் த டெக்ஸ்ட் புக் அண்ட் ஸ்டடி த நியூஸ் பேப்பர் மாதிரி தான் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க டிவிக்கு முன்னாடி நியூஸை பார்த்துட்டு. அப்படி இல்லை, டேக் டைம் டு ஸ்டடி காட்ஸ் வேர்ட். நான்காவதாக, வசனத்தை மனப்பாடம் செய்ய வேண்டும், மனனம் செய்ய வேண்டும். மெமரைசிங் காட்ஸ் வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். 119 சங்கீதம் 11 வசனம், நான் நமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உடைய வாக்கு எங்கே வைத்து வைத்தேன், இருதயத்திலே வைத்து வைத்தேன், இருதயத்தில் வச்சு வச்சேன். அப்போ மனப்பாடம், மெமரைசிங், மனப்பாடம். இது சின்ன பிள்ளைங்களை மட்டுமல்ல, பெரியவர்களும் மனப்பாடம் செய்ய வேண்டும். வசனத்தை மனப்பாடம் செய்து மனதிலே பாய்த்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நான் மனப்பாடம் செய்கிறேன், அதுக்காக நோட்டு வச்சுருக்கேன், அதில் வசனத்தை எழுதி 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 மனப்பாடம் செய்கிறேன். மெமரைசிங் இஸ் இம்பார்ட்டன்ட். டேக் யுவர் டைம். ஐந்தாவதாக, எல்லாம் இருந்தாலும் இது இல்லாட்டி பிரயோஜனம் இல்லை, தியானித்து கீழ்ப்படிய வேண்டும். தியானித்து கீழ்ப்படிய, மெடிடேட்டிங் அண்ட் ஒபேயிங். யோசுவா 1:8, தியானித்து கீழ்ப்படிய வேண்டும். இதெல்லாம் இருக்கும்போது 5 விரலை காட்டும் மூலம் மறுபடியும் காட்டுவாங்களா? முதல் விரல் எதற்கு அடையாளம், வசனத்தை. இரண்டாவதாக, மூன்றாவதாக ஆராய்ந்து பார்த்து, நான்காவதாக மனப்பாடம், ஐந்தாவதாக தியானித்து கீழ்ப்படுது. அப்படி இருக்கும்போது நல்ல ஃபேம் கிரிப்பு கிடைக்கும் வேதத்தின் மீது. பொல்லாத பிசாசு. நான் உதாரண காட்டில் பார்த்தேன், ஆண்டனி தான் ஒரு நிமிஷம், ஆண்டனி வாங்க, இந்த ஸ்டூடெண்ட் தான், அதனால் ஐ டேக் லிபர்ட்டி, கம் ஆண்டனி. இப்போ அந்த ஆண்டனி நமக்காக, நம்ம டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக அவர் தான் சாத்தான்னு வச்சுக்கலாமா இல்லையா, மன்னிப்பாராக, அவர் தான் சாத்தாரு. இவர் என்ன பண்ணுறாரு, என்னை வேதத்தின் பிரிப்பதற்கு முயற்சிக்கிறார், பரிசுத்தத்தை கெடுப்பதற்காக, பரிசுத்த குலைச்சலுக்கு நடத்துவதற்காக என்னை முயற்சிக்கிறார். பாருங்க, முடியுதா? முடியல. ஏன்? 5 விரலும் ஃபேம் கிரிப்பாக இருக்குது. 5 விரல் ஞாபகம் இருக்கா? 5 விரலும் ஃபேம் கிரிப்பு, முடியல. இப்போ பாருங்க, என்ன வரல, கேட்கறது. வாசந்த சில பேர் கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஈஸியாக தட்டு போயிடுவோம். கேட்டு வாசிச்சு அப்போ கூட தட்டு போயிடுவோம். ஆராய்ந்து பார்த்து அதோடு நிறுத்துறது. சரி, ரொம்ப ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு என்ன செய்கிறீங்க, முடியுதா? முடியல. அவர் கை திரும்ப பார்க்கலாம் அவருக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வசனம் நமக்குள் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக. சாத்தானை மேற்கொள்ள ஆண்டவர் கொடுக்கிற கிருபை வேதத்தின் மூலமாக பரிசுத்தம். முதலாவது எப்படி பரிசுத்தமாக்கிறாராம், அவருடைய இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கிறார். இரண்டாவதாக அவருடைய சத்திய வசனம், அவருடைய வார்த்தை மூலமாக. வார்த்தை ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை கர்த்தர் கொடுப்பார், அது முடியாத காரியம் இல்லை, உதவிச்சார். மூன்றாவதாக
அண்ணன் இன்ட்ரோடக்ஷன் சொன்னது போல மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். முதலாவது எப்படி பரிசுத்தமாக்கிறார்? அவருடைய ரத்தம், த சாக்ரிஃபைஸ் ஆஃப் காட். ரெண்டாவது எப்படி பரிசுத்தமாக்கிறார்? அவருடைய வார்த்தை, த ஸ்கிரிப்சர்ஸ் ஆஃப் காட். மூன்றாவதாக எதன் மூலமாக? பரிசுத்த த ஸ்பிரிட் ஆஃப் காட், தேவனுடைய ஆவியானவர். அவருக்கு பேரே என்ன பெயர்? பரிசுத்த ஆவியானவர். 1 பேதுரு 1:2 வாசிக்கிறோம். 1 பேதுரு 1:2 ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதல், கிளென்சிங் த்ரூ த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் செய்கிற வேலை நம்முடைய பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். அபிஷேகம் எதற்காக? பரிசுத்தமாய் வாழ்வதற்காக. அந்த பரிசுத்தத்தின் விளைவாக வருகின்ற வல்லமை, ஹோலினஸ் கிவ்ஸ் பவர் த்ரூ த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவை நமக்கு பலப்படுத்துறார். எதற்காக பலன் தெரியுமா? பாவத்தை மேற்கொண்டு பரிசுத்தமாய் வாட பலன் தர. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் அப்போஸ்தலர் 1:8 என்ன வாசிக்கிறோம்? பரிசுத்தாய் வரும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பலன் அடைவீர்கள், சாட்சிகளாக இருப்பீர்கள். You shall receive power, dunamis. You shall receive power when the Holy Ghost comes upon you. என்ன பவர் தெரியுமா? பாவத்தை மேற்கொள்ளுகின்ற வல்லமை. ஹல்லேலூயா. ஆவியானவர். அதனால தான் தினமும் நாம் அபிஷேகத்தை நிறைந்து காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்த உடனே மற்ற காரையெல்லாம் யோசிக்காம ஆண்டவரே என்று சொல்லி முதலாவது அவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஆவியின் அபிஷேகம் நிறைவு ஒப்புக்கொடுங்க. அபிஷேகத்தில் நிறைந்து இல்லையா, அந்நிய கற்றுக்கிற பாஷை பேசி அபிஷேகம் நிறைந்து காணப்படும். யூ ஸ்டார்ட் த வே வித் அனாயிண்டிங், ஸ்டார்ட் த டே வித் அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். கிவ்ஸ் யூ பவர். பிசாசு வரும், சோதனை வரும், நீங்கள் சொல்லுவீங்க இல்லை, எனக்குள்ள இருக்க ஆண்டவர் ஆவியான பெரியவர். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் உங்களுக்கு பலத்தை பரிசுத்தம் என்ன செய்வீர்கள்? நீங்கள் பலன் அடைவீர்கள். எதற்காக பலன் தெரியுமா? ஆண்டவருக்கு சாட்சியாக வாட. கர்த்தர் நம்மோடு கூட வந்து அற்புதம் செய்வார், பலப்படுத்துவார், உங்களுக்கு அந்த பலத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. இல்லையா, நீங்கள் தோற்று வெட்கப்பட்டு வரும்போது தம்பி அதான் பாடின, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன் வெட்கப்பட்டு போவதில்லை? நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் பலன் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறது. எவ்ரிடே ஹோலி ஸ்பிரிட் சாங்டிஃபைசஸ், பலப்படுத்தி ஆவியான பலப்படுத்துகிறார். அதான் சொல்ல, நீங்கள் பலன் அடைவீர்கள். ஒரு கல்லை எடுத்துக்கிட்டு அந்த கல்லை மேலே தூக்கி போட்டால் கல் மேலே போகுமா கீழே வருமா? கீழே வரும். ஏன் கீழே வருது? அங்கே இருக்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அந்த புவியீர்ப்பு விசை அதை கீழே என்ன செய்கிறது? இழுத்து போடு. கல்லுக்குள் ஒரு சக்தி இருக்கிறது, அந்த சக்தியை வைத்து மேலே போக முயற்சிக்கிறது, ஆனால் முடியல, கீழே விடுகிறது. காரணம் என்ன? அந்த கல்லுக்குள் இருக்கும் பலனை சக்தியை காட்டிலும் புவியீர்ப்பு விசையின் சக்தி அதிகம், இழுத்து போடுகிறது. இதை கண்டுபிடிச்சது யார்? நான் இல்லைன்னு சொல்லாதீங்க. கண்டுபிடிச்சது யார்? ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்சார். எப்படி கண்டுபிடிச்சாரு? ஒரு அவர் ஒரு ஆப்பிள் தோட்டத்தில் இருந்தார் இல்லையா, திடீரென்று என்ன செய்தது? ஆப்பிள் கீழே விழுந்தது. நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம்? சாப்பிட்ருப்போம். சரிதானே? நான் அந்த ஒரு படி மேலே போய் அடுத்த ஆப்பிள் எப்போ விடுன்னு பார்த்துருப்பேன், ஒன்றை சாப்பிட்டுட்டு. ஆனால் அவர் கையில் வைத்துக்கொண்டு யோசித்தார், இந்த ஆப்பிள் ஏன் கீழே விழுது, ஏன் மேடை போல? இதை கண்டுபிடித்தார், புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தார், லா ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த கல்லுக்குள் இருக்கும் சக்தி அவ்வளோதான், புவியீர்ப்பு விசை இழுத்து போடுகிறது. அதே சமயத்தில் மீனம்பாக்கம் விமான நிலையத்துக்கு போய் பாருங்கள், அண்ணா இன்டர்நேஷ்னல் டெர்மினல், காமராஜ் டொமஸ்டிக் டெர்மினல் போய் பாருங்கள். விமானங்கள், பெரிய பெரிய விமானம், எத்தனையோ எடை இல்லையா, எத்தனையோ பலுவுள்ள விமானம் இல்லை, ஸோ மச், ஈவன் 1000 times மோர் தேன் த ஸ்டோன்ஸ் வெயிட். அவ்வளோ பெரிய விமானம். அது பறக்கும் நேரம் வருகிறது. பறக்கும் நேரம் வரும்போது, அது பறந்து செல்லும்போது புவியீர்ப்பு விசை அங்கே தான் இருக்குது, அது இல்லாமல் இல்லை, நல்லிஃபை பண்ணல, அங்கே தான் இருக்குது. புவியீர்ப்பு விசை சொல்லுகிற என்ன சொல்லுது? கல்லை இழுத்து போட்டு விட்டேன், நான் உன்னையும் எடுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. ஆனால் முடியல. ஏன்? அந்த விமானத்துக்குள் இருக்கின்ற சக்தி. ஹல்லேலூயா. அந்த விமானத்துக்குள் இருக்கின்ற சக்தி இந்த புவியீர்ப்பு சக்தியை காட்டிலும் பெரிதாக இருக்கு. அப்படின்னாலே எளிதாக அந்த புவியீர்ப்பு விசையை மேற்கொண்டு மேலே போகிறது. அதை விட பருமனான காரியம் தான், இழுத்து போட முடியவில்லை. ரெண்டுக்கும் வித்தியாசம் அதுதான், கல் அல்லது விமானம். ஸ்டோன் ஆர் எ பிளேன். யூ வாண்ட் டு பி எ ஸ்டோன் ஆர் யூ வாண்ட் டு பி எ பிளேன்? நீங்கள் கல் மாதிரி இருக்க விரும்புகிறீங்களா, இல்லை விமானம் மாதிரி இருக்க விரும்புறீங்க? என்ன, எப்படி இருக்க விரும்புகிறீங்க? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இருக்க விரும்புகிறீங்க? அந்த விமானத்துக்குள்ள இருக்கும் சக்தியை போல பரிசுத்த ஆவியின் பலன். ஹல்லேலூயா. புவியீர்ப்பு விசை இழுத்து மேலே போவது போல பரிசுத்த ஆவியின் பலன் நம்மை பாவத்தை மேற்கொள்ள பலன் கொடுக்கிறது. சாத்தானுக்கு சவால் விட்டு வாழும் வாழ்க்கையை கொடுக்கிறது. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ஒரு வாழ்க்கை கர்த்தர் செய்கிறார். நீ மேற்கொண்டு ஜெயத்தோடு கூட வாழ்வாய் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவின் மூலமாக. தி சாக்ரிஃபைஸ் ஆஃப் காட், இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. தி ஸ்கிரிப்சர்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை சுத்திகரிக்கிறது. தி ஸ்பிரிட் ஆஃப் காட், பரிசுத்த
ஆவியை நம்மை பலப்படுத்துகிறார். இந்த எதுக்கெல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால் நாம் பரிசுத்தமாக இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். வருடத்தின் நம்மை கர்த்தர் ஆயத்தப்படுத்த கிருபையை கொடுக்கிறாரு. நீங்களோ வித்தியாசம். அதெல்லாம் 1 Pér 2:9 சொல்கிறாரு. 1 Pér 2:9 கடைசி வசனம் சொல்கிறாரு, மற்றவங்களாம் இருப்பாங்க, அவங்கள பற்றி கவலை இல்லை, ஆனால் நீங்களோ அப்படின்னு வார்த்தை பயன்படுத்த என்ன போட்டிருக்கு? நீங்களோ. நீங்கள் யார்? அவருடைய புண்ணியங்களை அழிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் அவர் சொந்தமான ஜனமாயும் பரிசுத்த ஜாதி. பரிசுத்த ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி. நீங்களோ அந்த கிருபை கர்த்தர் கொடுக்கிறாரு. உங்கள் மூலமாக மற்றவர்களையும் அப்படி பயன்படுத்துவார். நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் இந்த பரிசுத்தத்தை நீங்கள் சுமந்து செல்வீர்கள். ஹல்லேலூயா. யூ வில் கேரி த ஹோலினஸ் ஆஃப் காட். நீங்கள் பரிசுத்த சுமந்து செல்வீங்க. உங்களை பார்த்தாலே மற்றவர்கள் பயம் வரும், நடுக்க வரும். ஷீ இஸ் டிஃப்ரெண்ட், ஹி இஸ் டிஃப்ரெண்ட், இவன் வித்தியாசமானவள் என்று பெயர் கொடுப்பாங்க. நான் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் போது, இல்லை பிஜி படித்து கொண்டிருக்கும் போது, நான் யூஜி படித்த கல்லூரி ஒன்று, பிஜி படித்த கல்லூரி வேறு. யூஜி படித்த கல்லூரி டிசிப்ளின் கட்டுப்பாடு, பிஜி படித்த கல்லூரி வேறு. அங்கெல்லாம் ஃப்ரீ தான், மிக்ஸ் பண்ணலாம், எல்லாமே எப்படின்னா செய்யலாம். ஃபஸ்ட் டைம் கோஎட் காலேஜ் வேறு. நான் முதல் படித்தது வெறும் பாய்ஸ் காலேஜ், இப்போ கோஎட் காலேஜ், எல்லாம் ஃப்ரீ தான். கர்த்தர் அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்தார். கல்லூரி நாட்களிலே பரிசுத்தத்தை காத்துக்குள்ள கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. எனக்குன்னு யாரை நியமிச்சிருந்தாரோ அந்த மகளுக்காக காத்திருக்கும் கிருபை கொடுத்தார். ஏற்ற வேளை கொண்டு வந்தார். இன்றைக்கு இணைத்து ஊழியத்தில் ஈடுபட வைத்திருக்கிறார். உங்களுக்கும் அதை செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் உலகத்தோடு ஒத்து போக வேண்டிய அவசியம் இல்லை, உலகத்தோடு சேர்ந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களோ வித்தியாசமான. ஜெபம் பண்ணலாமா? கண்ணில் மூடி எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் இன்றைக்கு மாலை நேரத்தில் உடைய பலன் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய பலன் எனக்கு வேண்டும் அப்பா. எல்லாருமாக சேர்ந்து கர்த்தர் நம்மை இப்பொழுது நிரப்புகிறார். பரிசுத்தாய் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். பாவத்தை மேற்கொள்ள பலன், அதே சமயத்தில் சரீரத்தின் பலன், வியாதிகள் கட்டுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்குகிறார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லாரும் கர்த்தரை சோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தன்மை பரிசுத்தம். அவரை போல தேவன் நம்மை பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறார். உங்களுக்கு இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் போது கர்த்தர் என்னோடு கூட பேசினார். என் வாழ்வின் குறைகளை சுட்டி காட்டினார். நான் இன்னும் சரி செய்வனை கர்த்தர் எனக்கு சுட்டி காட்டினார். இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்னையும் சந்தித்திருக்கிறது. எனக்கும் இது முதலாவது எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. ஆனால் தான் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இன்னும் பரிசுத்தத்தில் வளர வேண்டும். கர்த்தருக்கு பரிசுத்தம் என் நெற்றியிலே தரிக்கப்பட்டிருக்கிறது. நான் பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டியவன். அன்பு வாலிப தம்பி, வாலிப தங்கச்சியின் வாழ்க்கையை ஆராய்ந்து பார். ஆர் யூ காம்ப்ரமைசிங் வித் த வேர்ல்ட்? உன்னுடைய வியாபாரத்தில் அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுகிறாயா? உன்னுடைய பண விஷயத்தில் அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுகிறாயா? நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். சின்ன சின்ன காரியமாக இருக்கலாம், இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் இறங்கி கொண்டிருக்கிறார். நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை சோத்திரிப்போம். ஹோ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அவருக்கேற்ற பரிசுத்தத்தை நமக்கு எடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய தன்மை, அவரை போல நம்மை மாற்ற விரும்புகிறார். அவருடைய பரிசுத்தத்தின் மூலம் நம்மை அலங்கரிக்க விரும்புகிறார். எவ்வளவு அழகாக வசனம் போடப்படுகிறது. பரிசுத்த அலங்காரத்தின் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ, கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். இஷ்டம் போல நீ வாழ முடியாது. கண் போன போக்கில் நீ போக முடியாது. இஷ்டம் போல வாழ முடியாது. பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். அழைப்பிலே பரிசுத்தம். ஹல்லேலூயா. அவருடைய சித்தம், அவருடைய கட்டளை பரிசுத்தம். அதோடைய சித்தம் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இன்றைக்கு மாலை ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் ரத்தம் உங்களை சுத்திகரித்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய இந்த கூட்டத்தில் இன்னுமாக நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவுக்கு என் வாழ்க்கையில் இடம் கொடுக்கவில்லை. இன்றைக்கு என் வாழ்க்கையை திறந்து கொடுக்கிறேன். இயேசுவின் ரத்தம் என்னை சுத்திகரிக்க வேண்டும். இயேசுவின் ரத்தம் என் பாவங்களை என்னை கழுவ வேண்டும் என்று சொல்கிறவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள், முதல் முறை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள், உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்கள். ஆண்டவருடைய கரங்களை பார்க்கிறார். இயேசுவின் ரத்தம் உங்கள் பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரித்து கொண்டிருக்கிறது. உயர்த்தப்பட்ட சில கரங்களுக்காய் கர்த்தரை சோதரிக்கிறேன். ஆண்டவர் உங்கள் உள்ளத்துக்குள் வந்து உங்களை சுத்திகரிக்க விரும்புகிறார். ஒப்புக்கொடுங்கள். இயேசுவே, என் பாவத்தை மன்னியும், என் உள்ளத்திற்குள் வாரும் என்று சொல்லுங்கள். இயேசு உள்ளத்தில் வந்து ஒரு பாவம் நீக்கி சுத்திகரிக்கிறார். எனக்கு அதை செய்தார், உங்களுக்கும் செய்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, கரங்களை கீழே போட்டுக் கொள்ளுங்கள். அன்புள்ள தகப்பனே, ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. என் வாழ்க்கையில் இன்னும் சில பகுதிகளே குறையோடு காணப்படுகிறேன். எல்லா கண்களும் மூடி இருக்க இந்த பகுதிகளிலே பரிசுத்த குறைவு காணப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டவன் தான். இன்றைக்கு என்னை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறேன். முற்றிலும் 100% சரண்டர் பண்றேன்.
என் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் என் ஜீவன் எல்லையெங்கிலும் பரிசுத்தம் எழுதும் என்ற பக்தன் பாடியது போல என் ஜீவன் எல்லையெங்கிலும் என் எல்லையெங்கிலும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். என் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றாங்க. வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்கள். அந்த கரங்கள் எல்லாம் கர்த்தர் பார்க்கிற வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, முற்றிலும் ஒப்பு கொடு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். ஓ, என் மகள் பரிசுத்தத்தை விரும்புகிறாளே, என் மகன் பரிசுத்தத்தை விரும்புகிறானே. ஹல்லேலூயா. அந்த கிருபை கர்த்தர் நமக்கும் எனக்கும் கொடுக்கிறார். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே கலை உயர்த்தி கொண்டிருங்கள். உங்களை கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ரத்தத்தினாலே மட்டுமல்ல, வேதத்தினாலே பரிசுத்தமாக்குகிறார். வேதத்தை அலட்சியம் பண்ணி இருக்கிறோமா? நேரம் இல்லை சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கோமா? என்னைக்கு ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். 5 பதிகளை சொன்னேன். ஞாபகம் ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக அல்ல, விருப்பத்தோடு வேதத்தை நாம் நேசி கர்த்தர் உதவி செய்வார். 5 பதிகளில் விருப்பத்தோடு ஈடுபட கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் முயற்சித்து பாருங்கள், சந்தோஷமா இருக்கும். தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும் கர்த்தர் சொல்றான். அப்படி கிருபை கர்த்தர் தருவார். வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம், வேதத்திற்கு இடம் கொடுப்போம், சகல ஞானத்தோடும் பரிபூர்ண வாசமன ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரை செய்வார். அதே சமயத்திலே எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே உங்களை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. இப்பொழுது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Open your mouth and praise the Lord. Receive a special anointing this evening. Receive. பெற்றுக்கொள். ஓ ஹல்லேலூயா. ஓ, கர்த்தர் அபிஷேகத்தை கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியுடைய பரிசுத்தமாக்குதல். கர்த்தர் பரிசுத்த ஆவியின் மூலமாக உன்னை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். உனக்கு பலத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். நன்றி ஆண்டவரே. அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள். Receive the anointing power of God. தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நிரம்புங்கள். இப்போது நிரம்புங்கள். நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய அபிஷேகம், நுகத்தை விரிக்க அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வாலிப தங்கச்சி, கர்த்தர் நிரப்பி கொண்டிருக்கிறாரு. சந்தேகப்படாதே. நான் கூட சந்தேகப்பட்ட ஒரு காலத்தில் கர்த்தர் சந்தேகத்திற்கு என்னை அபிஷேகித்தார். உன்னையும் அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள். உங்களுடைய பலவீனங்கள் மறைகிறது. பரிசுத்த வரும்போது நீங்கள் பலனடைகிறீர்கள். கர்த்தர் சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. ஒரு சுகம் இறங்கி கொண்டிருக்கிறது. Receive the anointing. அபிஷேகத்தை பெற்றுக்கொள் மகனே, அபிஷேகத்தை பெற்றுக்கொள் மகளே. பெற்றுக்கொள். பரிசுத்தமாக்கும் அபிஷேகம், பரிசுத்தமாக்கும் அபிஷேகம், எல்லா களிம்புகளையும் நீக்க அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள் ஆண்டவரே. பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பரந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, பரந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா. இரக்கமாய அக்கினி தணலை கொண்டு, இரக்கமாய அக்கினி தணலை கொண்டு, உருக்கமாய் உள்ளத்தை தோட்டருளும், உருக்கமாய் உள்ளத்தை தோட்டருளும். பாவிகள் யாவரும் மனம் திரும்ப, பாவிகள் யாவரும் மனம் திரும்ப, பரிசுத்தவான்களின் களிம்பு நீங்க, பரிசுத்தவான்களின் களிம்பு நீங்க. பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பரிசுத்த. பெற்றுக்கொள். பரந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, பரந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா. ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும். கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். காணித்தட்டு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. அபிஷேகத்தால் நிரம்புங்கள். உங்களை பரிசுத்தமாக்க அபிஷேகம். நீங்கள் முன்பு போல இருப்பதில்லை. பழைய பாவம் உங்களை தொடுவதில்லை. பழைய பாவத்தின் ஆசை வருவதில்லை. உலகத்துக்கு நீங்கள் திரும்புவதில்லை. முன் வைத்த காலை நீங்கள் பின் வைப்பதில்லை. கலப்பையின் மீது கை வைத்து விட்டீர்கள். நீங்கள் பின் திரும்புவதில்லை. கர்த்தர் மாற்றத்தை கொடுக்கிறார். உன்னுடைய காலேஜில் வித்தியாசத்தை பார்ப்பாங்க, உங்க ஸ்கூல்ல வித்தியாசத்தை பார்ப்பாங்க, உன்னுடைய ஆபீஸ்ல வித்தியாசம் பார்ப்பாங்க, உன்னுடைய வியாபாரத்திலே வித்தியாசம், உன்னுடைய ஊழியத்திலே வித்தியாசம். அபிஷேகம் இறங்குகிறது. பெற்றுக்கொள் மகனே, பெற்றுக்கொள் மகளே. ரீலாபாரம். நன்றி ஆண்டவரே. நிரம்புங்கள். கர்த்தர் அப்படியே உங்கள் வியாதியெல்லாம் நீக்கி கொண்டிருக்கிறாரு. பலவீனங்கள் மறைகிறது. சோர்ந்து போய் வந்திருக்கீங்க, சோர்வையெல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். அபிஷேகம் சோர்வை மாற்றுகிறது. புதிய பலத்தை கொடுக்கிறது. சுகத்தை பெற்றுக்கொள் மகனே, சுகத்தை பெற்றுக்கொள் மகளே. சுகத்தை பெற்று எல்லா வழிகளையும் கர்த்தர் நீக்கி கொண்டிருக்கிறார்.
அடைக்கப்பட்ட கற்பங்களை கர்த்தர் திறந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. புதிய அபிஷேகம் இறங்குகிறது. உன் பிள்ளையின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதே, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அபிஷேகம் இறங்குகிறது. அபிஷேகத்தை பெற்றுக்கொள். Receive the holy anointing. Receive the holy anointing. பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள். பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள். உன் வார்த்தையிலே மாற்றம், உன் வாழ்க்கையிலே மாற்றம். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் சுவாமி, எங்களை சிநேகிக்கிறீர் ஆண்டவர், எங்களுக்காக எல்லாம் செய்து முடிக்கிற கர்த்தர். இங்கு வந்திருக்கிற ஒருவராயிலும் அவர்கள் பின்வாங்குவதில்லை, பரிசுத்த குலைச்சலோடு காணப்படுவதில்லை. சாத்தானுக்கு சவால் விட்டு அவங்க வேலை ஸ்தலத்திலே, அவங்க கல்லூரியிலே, பள்ளியிலே, அவங்க வீட்டில், அவங்க அண்டை அயலார் மக்கள் மத்தியிலே பரிசுத்தத்தோடு அவர்கள் ஜொலிக்க போகிறார் சுவாமி. They're going to shine with holiness, Lord. Shine with holiness, Lord. Shine with holiness. ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதி. அண்ணனுக்காக, குடும்பத்திற்கு, ஊழியத்திற்கு ஜெபிக்கிறேன், ஆசீர்வதியும் அப்பா. எத்தனையோ பாடல்கள் போராட்டத்தின் மத்தியிலே உமக்கென்று வைராக்கியமாய் ஓடிக்கொண்டிருக்க மகன் வேண்டிய கிருபை தருகிறார். இதிலும் பிரதானை காண உதவி செய்யும். செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் ஆண்டவரே, அதற்கு வேண்டிய கிருபையை கூட்டி கொடுப்பீராக. சபையின் ஊழியர்களை ஆசீர்வதியும், உதவி செய்கிற மக்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு தகப்பன் தாய், ஒவ்வொரு சகோதர சகோதரி, வாலிப தம்பி தங்கச்சி, ஒவ்வொரு குட்டி பிள்ளையும் ஆசீர்வதியும். உம்மை போல எங்களை மாற்றும். பரிசுத்தத்தோடு கணதில் உதவி செய்யும். உமக்கே துதிகன மகிமை செலுத்துகிறோம். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.